திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுரு ஆனாய் போற்றி. அண்ணாமலையும் அண்ணா போற்றி, கண்ணாரமுத கடலே போற்றி, காவாய் கனகத் திரளே போற்றி, கையிலை மலையானே போற்றி போற்றி. அன்பர்களுக்கு ஆன்ம வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பதும் பார்த்துக் கொண்டிருப்பதும் சிகாரம் சைவ நெறி பாடசாலை என்கிற டெலிகிராம் சேனல் மூலம் ஒவ்வொரு நாளும் அதிகாலை 5:20 மணிக்கு திருநெறிய தமிழோசை என்கிற தலைப்பின் கீழே 12 திருமுறை பாராயணம் செய்து வருகிறோம். அந்த வகையில் சிவபெருமானுடைய பெரும் கருணை நாளை திருமூல நாயனார் ஏற்று திருமந்திரம் என்ற நூலினை சிந்தித்து வருகிறோம். அந்த வகையில் நம்முடைய நிகழ்ச்சிக்கு வருகின்ற அத்தனை அடியார் பெருமக்களையும் வருக வருக என்று வரவேற்று நிகழ்ச்சிக்குள் இனிதே நுழைவோம். நுழைவதற்கு முன்பதாக 12 திருமுறை ஆசிரியர் துதி, திருக்கதவும் அடைதல், திருக்கதவும் திறத்தல், திருப்பள்ளி எழுச்சி போன்ற பாடல்கள் எல்லாம் பாடி நிகழ்ச்சியை துவங்குவதை ஒரு வழக்கமாக வைத்திருக்கிறோம். அந்த வகையில் இன்றைக்கு உண்டான 12 திருமுறை ஆசிரியர் துதிகளை படிப்பதற்காக திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசியில் வசிக்கக்கூடிய சிவத்திருமதி செண்பகவல்லி ஞானப்பிரகாசம் அவர்களை வருக வருகின்ற வரவேற்று கொள்கிறோம். வாங்கம்மா. திருச்சிற்றம்பலம். ஐயா, நற்றுணையாவது நமச்சிவாயவை. அனைத்து அடியார் திருவள்ளியும் வணங்குகிறோம். 12 திருமுறையாரிலேயே அருளாளர்கள் திருஞான சம்பந்தர், வாகீசர், சுந்தரர், திருவாத ஊரர், மற்றை திருமாளிகை தேவர், சேந்தனார், கருவூரர், தெல்லு பூந்துருத்தி நம்பி, வருநான கண்டர், ஆதித்தர், வேணாட்டடிகள், வாய்ந்த திருவாலி அமுதர், மருவு புருடோத்தமர், சேதிராயர், மூலர், மண்ணு திரு ஆலவாயார், ஒரு காரைக்கால் அம்மை, ஐயடிகள், சேரமான், ஒளிர்கீரர், கல்லாடனார், உன் கபிலர், பரணர், மெய்வுணர், இளம்பெருமானோடு ஓங்கும் அதிராவடிகளார், திருமேவு பட்டின தடிகளோடு நம்பியாண்டார், நம்பி சேக்கீழாரும், சிவநெறி திருமுறைகள் 12 அருள் செய்த தெய்வீக தன்மையோரே, திருமேவு பட்டின தடிகளோடு நம்பியாண்டார், நம்பி சேக்கீழாரும், சிவநெறி திருமுறைகள் 12 அருள் செய்த தெய்வீக தன்மையோரே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. அற்புதம். ஐயா கூடுமா? திருச்சிற்றம்பலம் ஐயா. அடியாருக்கு வணக்கம். அருட்பெருகு தனிக்கடலும் உலகுக்கெல்லாம் அன்பு சரி கடலுமாம் எனவும் ஓங்கும், பொருட்சமய முதற் சைவ நெறிதான் பெற்ற புண்ணிய கண்ணிரண்டெனவும் புவனம் உய்ய, இருட்கடு உண்டவர் அருளும் உலகம் எல்லாம் ஈன்றால் தன் திருவருளும் எனவும் கூடி, திருக்கலைஞானக் கன்றும் அரசும் சென்று செஞ்சடைவானவர் கோயில் சேர்ந்தாரன்றே, திருக்கலைஞானக் கன்றும் அரசும் சென்று செஞ்சடைவானவர் கோயில் சேர்ந்தாரன்றே. திருச்சிற்றம்பலம் ஐயா. அற்புதம் அற்புதம் அற்புதம். அடுத்து திருக்கதவினை அடுத்து திருக்கதவினை திறத்தல். நாமக்கல் மாவட்டம் நாவல்பட்டி காட்டூர் கிராமத்தைச் சேர்ந்த சிவ திருமதி தேவி வெங்கடேசன் அவர்களை வருக வருகின்ற வரவேற்று மக்கள். வாங்கம்மா. நன்றிங்க ஐயா. இந்த நாள் இனிய நாளாகட்டும். நமச்சிவாய வாழ்க, நாதந்தாள் வாழ்க. அன்பர்களுக்கு ஆன்ம வணக்கம். திருக்கதவும் திறத்தல். பெருமான் பேரானந்தத்து பிரியாதிருக்க பெற்றிருக்கார், அருமால் உற்றை பிள்ளை நீர் அம்மா அடங்கி அரற்றாதே, திருமாமணிச்சே திருக்கதவும் திறந்த போதே, சிவபுரத்து திருமால் அறியா திருப்புயங்கன், திருத்தால் சென்று சேர்வோமே, திருமால் அறியா திருப்புயங்கன், திருத்தால் சென்று சேர்வோமே. நன்றிங்கய்யா. அடுத்து நம்முடைய நிகழ்ச்சியில் சிவகங்கை மாவட்டத்தைச் சேர்ந்த
சிவகங்கையில் வசிக்கக்கூடிய சிவதிருமதி சரஸ்வதி அம்மையார் அவர்கள் இப்பொழுது திருப்பள்ளி எழுச்சி பாடுவார்கள். வாங்கம்மா. திருப்பள்ளி எழுச்சி. கூவின பூங்கோயில் கூவின கோழி, கூவின பூங்கோயில் கூவின கோழி, குருகுகள் இயம்பின சங்கம், ஓவினதாரகை ஒளி ஒளி உடையது ஒருபடுகின்றது விருப்பொடு நமக்கு, தேவனர் செறி கழல் தாழினை காட்டாய் திருப்பெரும் துறை ஊரை சிவபெருமானே, யாவரும் அறிவறியாய் யாவரும் அறிவறியாய் எமக்கெளியாய், யாவரும் அறிவறியாய் எமக்கெளியாய், எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே, எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. ஓம் நம சிவாய். நன்றி ஐயா. நன்றிம்மா. நன்றி சாமி. நன்றி. பெரும்புலர் காலை மூழ்கி சித்தருக்கு பக்தராகி அரும்போடு மலர்கள் கொண்டாங்கு ஆர்வத்தை உள்ளே வைத்து விரும்பினல் விளக்கு தூபம் விதியினால் இடவல்லார்க்கு கரும்பினில் கட்டி போல்வார் கடவுர் வீரட்டனாரே, கரும்பினில் கட்டி போல்வார் கடவுர் வீரட்டனாரே. எந்நாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அன்பர்களுக்கு ஆன்ம வணக்கம். சிவபெருமானுடைய பெரும் கருணையினாலே திருமூல நாயனார் இயற்றிய திருமந்திரம் என்கிற நூலிலே என்ன புண்ணியம் செய்தனே நெஞ்சமே, அந்த வகையில நாம் எல்லோரும் சிகாரம் சைவநெறி பாடசாலை மூலம் இந்த நூலினை கையில எடுத்து ஒரு நாளைக்கு ஒரு பாடல் என்கிற வரிசையில் சிந்தித்து வருகிறோம். அப்படி நமக்கெல்லாம் ஒரு வாய்ப்பை கொடுத்து சிந்திப்பதற்காக இந்த அதிகாலையிலேயே சிந்திப்பதற்காக ஒரு வாய்ப்பை கொடுத்து அந்த சிவபெருமானாகிய பேரருளாளனுக்கு நம்ம எல்லாம் சமர்ப்பிப்போம். உடல் பொருள் ஆவியை சமர்ப்பித்து அந்த பேரருளாளனுடைய மறுபக்கமாக இருக்கக்கூடிய அந்த குருவருளை கடந்துதான் நம் பேரருளுக்கு போக முடியும். அப்படி பேரருளாக இருக்கக்கூடிய அந்த குருவருளாக வந்து பிறந்து மொழி பயின்று நம்முடைய அறியாமை நீக்கிய தாய் தந்தையர் முதல் கொண்டு நமக்கு ஆசானாக காரிய குருவாக இந்த உலகிலே காரிய குருவாக, பிறகு காரண குருவாக வந்து, பிறகு சிவகுருவாக வந்து அத்தனை நம்முடைய அறியாமை போக்கிய அத்தனை சகோதர சகோதரிகளுக்கும் ஆசான்களுக்கும் நம்மை தெளிவித்த அந்த ஆதி குரு என்று சொல்லக்கூடிய சிவபெருமானே அந்த அற்புதமான ஒரு நம்முடைய அறியாமை நீக்கி அவன் அருளாலே அவன்தால் வணங்குவதற்கு ஒரு ஏற்பாடு செய்த குருவர்களுக்கும் நம்முடைய உடல் பொருள் ஆவிகளை சமர்ப்பித்து நிகழ்ச்சிக்குள் எளிய நுழைவோம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். திருச்சிற்றம்பலம். நமச்சிவாய வாழ்க, நாதன் தாள் வாழ்க. திருமந்திரத்தில் 3ஆம் தந்திரத்தில் 11வது தலைப்பின் கீழே அட்டமா சித்தி என்கிற தலைப்பின் கீழே இன்றைக்கு நாம் பாடல் ஒன்றை சிந்திக்கின்றோம்.
திருச்சிற்றம்பலம். 48வது பாடலாக இன்றைக்கு நாம் சிந்திக்கிறது. நேத்து மெய்ப்பொருளை அடைவதை குறித்து பார்த்தோம். அதற்கு தடையாக இருக்கக்கூடிய அந்த பஞ்ச பூதங்களை எளிதாக இல்ல, எப்படி கடந்து அந்த 5 பூதங்களையும், அதாவது மண்ணுக்கு அப்புறம் தண்ணி, தண்ணிக்கு அப்புறம் நெருப்புக்கு அப்புறம் காற்றுக்கு அப்புறம் ஆகாயம், இந்த 5 பூதங்களை எப்படி மடைமாற்றம் செய்து மெய்ப்பொருள் காண்பது பற்றியும், அதுக்கப்புறம் அந்த ஈசத்துவம் என்ற பதத்தை நாம் அடைவது குறித்தும், ஒரு அடியார் அதெல்லாம் கேட்க மாட்டாருன்ற அட்டமாசித்தில கிடைக்கக்கூடிய எல்லா வித்தையும் எனக்கு வேண்டாம் அப்படின்னு தான் சொல்லுவார். இதெல்லாம் நம்ம பார்த்துட்டு வந்தோம். அந்த மாதிரி ஏன் இதை நான் சொல்ல வரேன்னா, ஒரு நல்ல அடியார் இதை எதிர்பார்க்க மாட்டாருன்றத அடிக்கடி சொல்லிட்டு வரேன். எந்த சித்தம் நமக்கு வேண்டாம், அந்த நிம்மதி தான். அதுலயும் நமக்கு நிம்மதி தான் வேணும். எதுல நமக்கு நிம்மதி வேணும்? ஆமா, திருவடி தான் நமக்கு பெரும் பாக்கியமா இருக்கும். திருவடி தான் நமக்கு ஒரு பெரிய ஒரு வழியா இருக்கும். அந்த வகையில நல்ல சாதகர் வாழ்க்கையில் கிடைக்கக்கூடிய இடையில கிடைக்கக்கூடிய எந்த வரத்தையும் வாங்க மாட்டாரு. அப்படி வரம் வாங்கி பட்ட வேதனையை நேற்று நான் சொன்னேன். அதற்கு உதாரணம் ஈஸ்வரனே வேண்டி சலந்திரன் சலந்திரனும், இந்த இரண்யன், அப்புறம் இந்த ராவணன், இவங்க எல்லாம் யாருன்னு நினைக்கிறீங்க? நல்ல சிவபக்தர்கள். சிவபெருமானை வேண்டித்தான் அதை பெற்றிருக்கிறார்கள். ஏன்னா அவங்க எப்படி நம்ம கண்ணுக்கு அவங்க அசுரரா தெரியுறாங்க. ஆனா எப்படி பூஜை பண்ணிருப்பாங்க, எந்த நிலையை அடைஞ்சிருக்காங்க பாருங்க. அந்த முப்பூரம் எரிச்சாரு, அவங்களாம் சாதாரண ஆளா? அந்த புராணத்துல சொல்றாங்களே, ஒரு ரிஷிக்கு மகனாக பிறந்து 3 லோகங்களை ஆளக்கூடிய ஒரு பேர் பெற்றிருக்கிறார்கள் என்றால் அவர் சிவபக்தர்களாக இருந்திருக்கிறார்கள், வேள்வி செய்திருக்கிறார்கள். கந்தபுராணம் சொல்லுது, அசுரர்களாக இருந்தாலும் அவர்களுக்கு வேள்வியை சொல்லிக் கொடுத்த ஒரு மகாமாயை, அவளே ஒரு ரிஷியை மயக்கி, அந்த ரிஷி மூலம் அந்த விந்துவை வாங்கி 3 குழந்தைகளை பெற்று, அந்த 3 குழந்தைகளையும் அசுரர்களாக வளர்த்து, கொஞ்சம் வித்தையை கத்துக்கொள்ளும் தனியும் அப்பா கிட்ட இருக்க வச்சு, அதுக்கப்புறம் அப்பாவுக்கு தண்ணி காமிக்கிற அந்த மகாமாயை சிரிச்சு சொல்லும், என்னுடைய அசுர குலத்தை வளர்ப்பதற்காக நாம் அன்பாக உறவாடினோம், இனி உமக்கு தொடர்பில்லை அப்படின்னு சொன்ன உடனே அவருடைய நெஞ்சு பதறும். ஐயோ, இப்படி ஒரு பொண்ணுகிட்ட நம்ம போய் ஏமாந்துட்டோமே. யாரு? ஒரு ரிஷியே பதறாரு. இப்படிப்பட்ட ஒரு மகாமாயை கிட்ட அவதான் சிரிக்கிறார், சிவபெருமான சிரிப்பார். ஆமா, சும்மா ஒரு பெண்ணுகிட்ட இப்படி ஏமாந்துருக்குமே நம்ம. நம்மளே ஏமாத்திட்டாளா இவ அப்படின்னு யோசிக்கும் போது, 3 குழந்தை பெற்றெடுக்கும் போது தெரியல, நல்லா காலை பிடிச்சி விடுறது, கையை பிடிச்சி விடுறது, அவளுக்கு எல்லா சேவையும் செஞ்சு உன்னதமான இடத்த பிடிச்சிருவா. அவ வந்துக்கிற நோக்கம் என்னன்னா, அசுர குலத்தை வளர்க்கணும், இவர்கிட்ட இருந்து விந்தை வாங்கணும். விந்துன்னா அந்த பேராற்றல் உள்ள அந்த கருவை வாங்கி பெற்றெடுத்தோம்னா அசுர குலத்தை என்ன பண்ணிக்கலாம், இது பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு அவ அவ்வளோ ட்ராக் பண்ணி கொண்டாந்து அந்த 3 பேரை பெற்றெடுத்துருவா. அந்த 16 கலைகள்ல 64 கலைகளையும் அப்பா கிட்ட இருந்து, ரிஷிமார்கிட்ட இருந்து கத்துக்கின்னு, அதுக்கப்புறம் அந்த குழந்தைங்க நல்ல பெரிய ஆளாகும்போது அப்புறம் அம்மா சொல்றத கேட்கும். நம்ம நம்ம ரத்தம் அசுர ரத்தம், என்னைக்கா இருந்தாலும் தேவர்களை நம்ம பகைச்சுதான் ஆகணும். இப்படிலாம் அவங்கெல்லாம் இருக்கக்கூடாது. உங்களெல்லாம் எதுக்கு நான் உற்பத்தி பண்ணணும்னா, 14 லோகங்கள்ல 3 லோகங்களையும் நம்ம ஆட்சி செய்யணும். அந்த வித்தையை கத்துக்கிறதுக்காக தான் உங்க அப்பா கூட இருக்க வச்சேன். இதுக்கப்புறம் அப்பா தொடர்புலாம் இருக்கக்கூடாது. அவரே அந்த வரிசையில வந்துருவாரு. நமக்கு அது தேவையில்லை. இருந்தாலும் கடமைக்கு நீங்க அவருக்கு செய்ய வேண்டிய கடமையை நீங்க செய்யணும்னு சொல்லிட்டு மகாமாயை உறுத்தி விட்டுரும். அப்புறம் அந்த இதை டெம்ப்ளேட் பண்ணி விட்டுருவா, ஜாதி வரி தூண்டி விட்டுருவா. இப்ப தூண்டி விடுறாங்கல்ல, சும்மா இருந்த சங்க ஊதி கெடுத்தான ஆண்டின்ற மாதிரி, ஒண்ணுமே இல்லாத ஜாதி என்ன பண்றது, உசு பேத்து ரணகலமாக்குற வடிவேல் காமெடி மாதிரி சொல்றாங்க இல்லையா? அந்த மாதிரி மகாமாயை என்ன பண்ணும், பெத்த பிள்ளைகளுக்கு அந்த உணர்வை ஊட்டி விடுவா. அசுர உணர்வை ஊட்டி விட்டு, ஒரு தாய் என்ன காரியம் பண்றா பாருங்க, ஊட்டி விட்டு, மகன்களே, நீங்கள் எல்லாம் வேள்வி செய்ய வேண்டும், அந்த சிவபெருமானை விடக்கூடாது, அவர் தான் வரங்களுக்கு மூலமாக இருக்கின்றவர், அந்த மூலமாக இருக்கக்கூடிய அந்த சிவபெருமானை பிடித்துக் கொண்டு நீங்கள் வரங்களை பெற வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு கடுமையாக தவம் இருந்து இந்த 3 கோட்டைகளையும் கட்டி எழுப்பினார். அப்படி எழுப்பினதுதான் அந்த சூரசம்ஹாரன் இப்ப பண்றாங்க திருச்செந்தூர்ல, இந்த 3 அசுரர்கள். ஆமா, அப்படி வந்தவங்க தான் அவங்க. எப்படிப்பட்ட வழியில வந்திருக்காங்க பாருங்க. அதனால ஏன் நான் இதை சொல்றேன்னா, அசுரர்களுக்கு இந்த சக்தி எப்படி வந்ததுன்னா சிவபெருமான்கிட்ட வேண்டிதான் வந்திருக்கு.
அவரு அவரு அந்த நேர்த்தியை பார்த்துருவார். பார்த்து தெரியும் அவருடைய மூலம் என்னன்னு தெரியும் அவருக்கு. மூலம் தெரியும். அதனாலதான் அவரு என்ன பண்றாரு, அந்த வரத்தை கொடுக்குறாரு. ஆனா முடிக்கிறதும் அவருதான். வரத்தை கொடுத்துட்டு முடிக்கிறதும் அப்படிதான். அப்படிதான் வாங்கியிருக்கிறாங்க. ஏன் இதை சொல்ல வரேன்னா, அட்டமா சித்தி நமக்கு குறிக்கோள் அல்ல. அட்டமா சித்தி வந்து நமக்கு குறிக்கோள் கிடையாது. அதுவே தடை தான். யாருக்கு தடை? இறைவனை அனுபவிக்கிறது தடை தான். அனிமா அணுவுக்கு அணுவா போகணும்னு அவசியமா என்ன? அதுல இப்போ எந்த ஒரு பொருளை சாப்பிட்டாலும் சலிப்பு வருது இல்ல, அந்த மாதிரி சித்துக்கள் கூட சலிப்பு வந்துடும் சித்தர்களுக்கு. அணுவுக்கு அணுவா பார்த்துட்டு கூட அப்புறம் அதுல ஒரு சலிப்பு வந்துடும். ஆமா, அதுல ஒரு சலிப்பு வந்துடும். அதனால என்ன பண்ணுவாங்க, அதை விட்டுருவாங்க. அது என்ன பண்ணுவாங்க, அதை விட்டுருவாங்க. அதே மாதிரி லஹிமா காத்துல பிறக்கிறது, அதையும் என்ன பண்ணுவாங்க, பார்த்துட்டு ஒரு சலிப்பு வந்துடும், அதையும் விட்டுருவாங்க. திருவடியே போதுன்னுவாங்க. அதுக்கப்புறம் கரிமா உடம்ப குண்டாக்குறது, வெயிட் ஆக்குறது, அதையும் பார்ப்பாங்க. உலகத்துல இருக்க எல்லா வெயிட்டையும் தனக்குள்ள வந்து மைய பொருளா மாறுறது, அதையும் விட்டுருவாங்க. அப்புறம் மகிமா இருந்த இடத்துல இருந்து எல்லாத்தையும் பாக்குறது, உயரமா அந்த உலகத்திலேயே உயரமான பொருளா நிக்கிறது, உடம்பு அப்படி உயர்த்து நிக்கிறது, அதையும் பார்த்துட்டு விட்டுருவாங்க. அடுத்து என்னது, அனிமா, மகிமா, லகிமா, கரிமா, பிரார்த்தி. பிரார்த்தின்னா நடந்து போகும்போது பூமி எட்டி பார்க்கறது. பிரகாமி என்றிருந்து எல்லாவற்றையும் கடந்து நிற்றல், எல்லாவற்றையும் எல்லாமே ஆகி நிற்கிறது. அடுத்து ஈசத்துவம். ஈசத்துவத்தை தான் நேத்து பார்த்தோம். படைத்து காத்து அடித்து மறைத்து அருளக்கூடிய அந்த வேலையை நம்மகிட்ட கொடுப்பார். அதையும் வேணான்னு சொல்லிடுவோம். அது அது ஏன் கொடுத்தோம்னா என்ன, அந்த குரம் கையில பூமால் கிடைச்ச மாதிரி சொன்னோம் இல்லையா, இதெல்லாம் சரி, ஈக்கு போக்கு தெரியாம வரத்தை தப்பா பயன்படுத்திடுவோம். ஈக்கு போக்குது, அதாவது போக்கிரின்னு சொல்றாங்கல்ல, போக்கு இல்லாதவன் நம்பலாம். போக்கு இல்லாதவன் என்ன அர்த்தம்? போக்கிடம் தெரியாதவர்கள். சிவபெருமான வணங்காதவங்க யாரு? போக்கிரி. போக்கிரின்றாங்கல்ல, போக்கிரின்னா என்ன? புறம்போக்கு அப்படின்றாங்களே, புறம்போக்கு. புறம்போக்குன்னு என்ன? மாணிக்கவாசகத்துல புறம்போகல் விட்டேனே, இனி புறம்போகல் விட்டேனே என்ன? இனி நான் என்னுடைய மனத்தை புறத்தை போக விட மாட்டேன், ஐம்புலன்களை அடக்கி கரெக்டா புருவ மத்தியில நான் நிப்பேன்னு அர்த்தம். புறம்போகல் விட்டேன். அதான். அப்ப புறத்தை போறவனுக்கு என்ன பேரு? புறம்போக்கு. போக்கிரி. போக்கிரி இல்லாது போக்கிலி. போக்கிலின்னா என்ன? போக்கு இல்லாதவன். போக்கு இல்லாதவன்னா வழி தெரியாதவன். திருன்னு படிச்சா என்ன பண்றோம், ஏது பண்றோம், என்ன செய்யறோம் வாழ்க்கையில, நம்ம எதுக்கு பிறந்தோம், ஏன் பிறந்தோம், எதுன்னே தெரியாத உலாத்தின பேர் போக்கிரி. புறம்போக்கு. போக்கிரின்னு சொல்றோம். அப்ப எதுக்கு சொல்றோம்? அந்த திட்டு கூட என்ன அந்த திட்டும்போது கூட யார் போக்கிரி யார் புறம்போக்குன்னா தெரிஞ்சு வச்சிருக்கணும். யார் தன் மனத்தை இறைவனுடைய திருவடியை விட்டு விலகி வெளியே போகிறார்களோ அவங்களாம் புறம்போக்கு. யார் திருவடியை விட்டு விலகிறார்களோ அவங்களாம் புறம்போக்கு. யார் திருவடியை விட்டு விலகி வெளியே செல்கிறார்களோ அவங்களாம் போக்கிரி. போக்கிலி லீ வரும். போக்கு இல்லாதவர்களுக்கு, போக்கு இல்லைன்னா எங்க போறோம், ஏன் பண்றோம், என்ன பண்றோம், ஏது பண்றோம்னு தெரியாம இருக்கிறவங்க போக்கிரி. அப்போ அப்படி போக்கிரித்தனமா போகாம புறம்போக்குக்கு, அதாவது நம் புறம்போகல் ஒட்டேனே மாணிக்கவாசகர். அப்ப புறம்போகம் விடாம யார் அகம்போகி அப்படியே புருவமத்தில லயிச்சு நிக்கிறாங்களோ அவங்கதான் சாமியோட திருவடியை அனுபவிக்க முடியும். இப்போ இதுக்கப்புறம் போக்கிரின்னு யாருன்னா திட்டுவீங்களா? நம்ம முதல்ல வெளியே போறோமா இல்லையான்னு பார்க்கணும். புறம்போக்கு அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்னா, மனசை எவன் வெளியே விடுகிறானோ அவன் புறம்போக்கு. எவன் தண்ணில் தானே லயித்து இருக்கிறானோ அவனே ஆனந்தன். சத்து சித்து ஆனந்தம் உள்ளவன், அவன் ஜீவானந்தம் பெற்றவனாகிறான். அப்போ அட்டமா சித்தி ஒரு 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 பொருட்டே இல்லை யாருக்கு? அடியாருக்கு. கரைக்காலமா இருக்கு, அது வேற எதுவும் வேணான்ட்டாங்க. யோசிச்சு பாருங்க, எலும்பும் தோலுமா பழைய மஞ்சா பை மாதிரி உடம்பாயிடுச்சு மார்பு. எப்படி ஆயிடுச்சு? எலும்பு தோலுமா பழைய மஞ்சா பை மாதிரி ஆயிடுச்சு மார்பு, தொங்கி போன மார்பு. அப்புறம் எலும்பு மூஞ்சி இப்படி சதையை வச்சுக்கினா, இப்போ அட்டமா சித்தி கேட்டு இருந்தாங்கன்னா அவங்க எப்படி வேணாலும் இருந்துக்கலாமே. அவங்க என்ன கேட்டாங்க? இரவாத இன்ப அன்பு தான் கேட்டாங்க. அதனால நல்ல அடியார் எந்த சித்தியும் கேட்டு வாங்கிக்க மாட்டாங்க. ஆனா பரிசுன்னு ஒண்ணு இருக்குது. அட்டாங்க யோகத்துல
யார் ஒருத்தர் ஒழுக்கத்தை கடைபிடிக்கிறாங்களோ, யார் ஒருத்தர் ஒழுக்கத்தை தொடர்ந்து கடைபிடிக்கிறாங்களோ, ஒழுக்கம் அடிப்படை ஒழுக்கம் தான், இயமம். யார் ஒருத்தர் நியமத்தை கடைபிடிக்கிறாங்களோ, யார் ஒருத்தர் ஆசனத்துக்கு வராங்களோ, இயமம், நியமம், ஆசனம், பிராணாயாமம், பிரத்யாகாரம், தாரணை, தியானம், சமாதி. இப்படி இந்த ஒரு 8 நிலையம் இருக்கு. இந்த 8 நிலையை யார் ஒருத்தர் இயல்பா கடந்து வராங்களோ, நீங்க எல்லாம் அதான் வந்துட்டு இருக்கீங்க உள்ள. ஆனா உங்களுக்கே தெரியாது நீங்க எங்க இருக்கீங்க. ஆமா, ஒழுக்கத்துல இருக்கீங்களா? இல்ல ஒழுக்கத்தை கடைபிடிக்கிறீங்களா? ஆசனத்துல உட்கார்ந்தீங்களா? கை அடங்கி கால் அடங்கி உட்கார்ந்தீங்களா? பிராணாயாமம் பண்றீங்களா? பிரத்யாகாரம் மூச்சையே சாப்பிட ஆரம்பிச்சிட்டீங்களா? அப்புறம் தாரணைக்கு வந்துட்டீங்களா? அப்புறம் தியானத்துக்கு வந்துட்டீங்களா? அப்புறம் சமாதிக்கு வந்தீங்களான்றது படிநிலை இருக்கு. எங்க இருக்கீங்க? நீங்க தான் என்ன பண்ணணும்? முடிவு பண்ணணும். அந்த நிலைமை வரணும். அப்படி வந்தாதான் அது நல்ல நிலைமை. இல்லைன்னா அது நல்ல நிலைமை கிடையாது. இல்லைன்னா அது நல்ல நிலைமை கிடையாது. நம்மள நாமளே புடம் போட்டு பார்த்துக்கணும். நம்மள நாமளே புடம் போட்டு பார்த்து கொள்ள வேண்டும். ஏன் இதை சொல்றேன்னா, வேற யாரும் வந்து நம்மள வந்து கணக்கு பண்ணி நீங்க இப்படி இருக்கிறீங்கன்னு சொல்றதுக்கு இங்க ஆள் கிடையாது. ஏன்னா அவங்க நிலையை பார்க்கறது சரியா இருக்கு நேரம். இந்த அவசரமான உலகத்துல நீங்க என்ன நிலையில இருக்குங்க உங்களுக்கு புடம் போட்டு பார்க்கறது சாமியால மட்டும்தான் முடியும். யாரால முடியும்? ஆமா, சாமியால மட்டும்தான் முடியும். மத்தவங்களால முடியாது. நீங்க தான் கண்ணாடியில உங்களை பார்த்துக்கணும். கண்ணாடியில உங்களை பார்த்துக்கணும். நீங்க எங்க இருக்கிறமா? இப்ப காமாட்சி அம்மா இருக்கிறாங்கன்னா, காமாட்சி பூமியில பிறந்துட்ட. நீ எந்த நிலையில இருக்கிற இப்போ? அட்டாங்க யோகத்துல நீ உன் நிலைமை என்ன? இயமத்துல இருக்கிறியா? அதாவது ஒழுக்கத்துல திருநீர் பூசிருக்கிறியா? ருத்ராட்சம் போட்டிருக்கிறியா? அஞ்செழுத்த சொல்றியா? அன்பு அன்பு அடிப்படையில் அன்பு உனக்கு இருக்குதா? பணிவு இருக்குதா? பக்தி இருக்குதா? இதெல்லாம் வந்து இயமம். இதெல்லாம் வந்து இயமம். தொண்டு சரியா அப்படின்னு கண்ணாடியில பார்த்து கேட்டுக்கிட்டீங்கன்னா, இதில் முதல் டிக் நீங்களே எடுத்து பேனால எடுத்து டிக் பண்ணிக்கலாம். ஏதோ ஓரளவுக்கு நம்ம அன்பு செலுத்துறோம். ஏதோ ஓரளவுக்கு நம்ம எல்லாரும் ஜாதி கதி பார்க்காம எல்லாரும் அடியாரா பார்க்குற அளவுக்கு நமக்கு பக்குவம் சாமி கொடுத்துருக்காருப்பா. அப்போ அடிப்படையில ருத்ராட்சம் போட்டிருக்கிறோம், திருநீர் பூசிருக்கிறோம், அஞ்சு எழுத்து சொல்றோம். ஆமா, பார்க்குறவங்க எல்லாரும் சிவன சிவபெருமானை பார்க்கணும். திருநீர் பூசவங்க எல்லாரையும் நம்ம ஒரு குடும்பத்தோட இருக்கிறோமா அப்படின்னு பார்க்கணும். இதுதான் சரி. இப்போ இப்படி இதெல்லாம் அடிப்படையில போன பாடல பார்த்தது. இன்னைக்கு நமக்கு என்ன சொல்ல வர்றாருன்றத பார்த்துட்டு அப்புறம் பேசுவோம். திருச்சிற்றம்பலம். 48வது பாடல். மெய்ப்பொருளாக விளைந்தது வேதனில் நற்பொருளாகிய நல்ல வசித்துவம் கைப்பொருளாக கலந்த உயிர்க்கெல்லாம் தற்பொருளாகிய தன்மயதாகுமே. மெய்ப்பொருளாக கலந்த உயிர்களுக்கெல்லாம் தற்பொருளாகிய தன்மயனாகுமே. இது பாடல். பாடலை கொஞ்சம் பிரிச்சு பார்த்துருவோம். சிவபெருமான் சிவசிவா திருச்சிற்றம்பலம். மெய்ப்பொருளாக விளைந்ததுவே, மெய்ப்பொருளாக விளைந்தது வேதனில் நற்பொருளாகி நல்ல வசித்துவம் கைப்பொருளாக கலந்த உயிர்களுக்கு எல்லாம் தற்பொருளாகி தன்மையனாகுமே. இது பாட்டு. பாடல்கள் நான் பொழிபடி தர்மயாதனம். ஈசத்துவத்தால் மெய்ப்பொருள் காட்சி கிடைத்த பின் அதனால் விளையும் பயன் யாது எனில் சித்திகள் எல்லாவற்றிலும் சிறந்த வசித்துவம் என்னும் சித்தி பெறுதலே ஆம். இந்த வசித்துவ சித்தியை பெற்றோன் இறைவனுடைய வாய் பொருந்தி உள்ள எல்லா உயிர்களுக்கும் தானே மெய்ப்பொருள் போலும் தன்மை உடையவனாவான். எப்படி பாருங்களேன். தர்மயாதனம் படிப்புரை. மீண்டும் ஒரு முறை படிப்புரை படிச்சுறேன். ஈசத்துவத்தால மெய்ப்பொருள் கிடைக்குது. மெய்ப்பொருள் கிடைச்சா என்ன கிடைக்கும்னு சொல்றாங்க. அது கடைசி சித்து வசித்துவம். ஈசத்துவத்தால் மெய்ப்பொருள் காட்சி கிடைத்த பின் அதனால் விளையும் பயன் யாது எனில் சித்திகள் எல்லாவற்றிலும் சிறந்த வசித்துவம் என்னும் சித்தி பெறுதலே ஆம். அந்த வசித்துவ சித்தியை பெற்றோன்
இறைவனுடைய வாய் பொருந்தியுள்ள எல்லா உயிர்களுக்கும் தானே மெய்ப்பொருள் போலும் தன்மையை உடையவனாவான். பாருங்களேன். அப்ப ஈசத்துவம் அப்படின்றத கடந்த பிறகு நமக்கு கிடைக்கக்கூடிய அற்புதமான ஒரு சித்தி, என்ன சித்தி கிடைக்குது? வசித்துவம் கிடைக்குது. இந்த வசித்துவன்ற சித்துனால என்ன விளையுது? எல்லா உயிர்களுக்கும் மையப்பொருளாக இருக்கக்கூடிய மெய்ப்பொருளாக விளங்கக்கூடிய அந்த தானே மெய்ப்பொருள் போலும் தன்மையை உடையவனாவான். எல்லா உயிரும் அடையக்கூடிய அந்த மெய்ப்பொருளா தானே இருக்கக்கூடிய ஒரு பெரிய நிலைமையை கொடுக்கிறார் சாமி. எப்போ எப்போ கொடுக்கிறார்? அந்த ஈசத்துவத்தை கடந்திருக்கும் போது மெய்ப்பொருளை கண்ட பிறகு அவங்களுக்கு சித்திகள் எல்லாவற்றிலும் சிறந்த வசித்துவம் கடைசி எல்லாவற்றையும் ஈர்த்து ஈர்த்து ஆளக்கூடிய மிகப்பெரிய அற்புதமான சித்தியை அந்த இறைவனோடு பொருந்தி எல்லாவற்றுக்கும் மெய்ப்பொருளாக அந்த ஆதி அடையக்கூடிய பொருளாவே தானே அந்த பொருளாக இருக்கிறது மெய்ப்பொருள். எப்படி மூல பரம்பொருளாகவே நம்ம பூமியில இந்த உயிர்களுக்கு எல்லாம் 84 லட்சம் யோனி பேதங்கள் எல்லா உயிரும் அடையக்கூடிய அந்த மேலான மெய்ப்பொருள்ல நம்ம என்ன பண்றோம்? எல்லா உயிர்களுக்கும் அவனே இறைவனாக கருதி அச்சமும் அன்பும் உடையவன அவன் வழி நிற்கும் என்பதான். அப்படி அவனையே சார்ந்து நிற்கக்கூடிய அவனையே நாடி நிற்கக்கூடிய அந்த மேலான மெய்ப்பொருள் பரம்பொருளாக நம்மை வைப்பார். யாரு? சிவபெருமான். எப்போ? இந்த வசித்துவம் சித்து கிடைக்கும் போது. இது தர்மயாதனை கொடுத்த பழிப்புரை. இனி நம்ம யதார்த்த உலகத்துல இதுக்குள்ள பொருளை பார்த்துக்கலாம். மெய்ப்பொருளாக விளங்குது யாதெனில் நற்பொருளாகிய நல்ல வசித்துவம் கைப்பொருளாக கலந்த உயிர்களுக்கு எல்லாம் தற்பொருளாகிய தன்மையான ஆகுமே. அப்போ நம்ம பிறந்த பிறவினுடைய நோக்கம் என்னன்னா, நம்ம பிறந்த பிறவியினுடைய நோக்கம் என்னன்னா, எம்பெருமானுடைய திருவடி அடைதல் தான். நம்முடைய நோக்கமே திருவடி அடையல் தான், புற நோக்கம் கிடையாது. ஆமா, 2 வார்த்தை சொன்னேன். புறம்போக்கு அப்படின்னு சொன்னேன், போக்கிரி அப்படின்னு சொன்னேன். புறத்தை வந்ததுனால புறப்பொருள்கள் நம்மளை இழுத்து விட்டன. எந்த மெய்ப்பொருள்ல இருந்து நம்ம இறங்கி வந்தோமோ அந்த மேலான பரம்பொருளை விட்டு இறங்கி உன்னதமான நிலையை விட்டு கீழே இறங்கி வந்ததுனால நமக்கு என்ன ஆகிப்போச்சுன்னா, உன்னதமான நிலையை விட்டு இறங்கி வரும்போது இறைவனுடைய திருவடியை விட்டு இறங்கி வரும்போது கீழே வந்த பிற இடத்தெல்லாம் நம்ம சாஸ்வதமான இடம் நம்பிட்டோம். உதாரணத்துக்கு ஒரு உதாரணம் சொல்றேன். இறைவனோட 2 கலந்து இருக்கிறீங்க நீங்கெல்லாம், நாம எல்லாம். அப்படி கலந்திருக்கும் போது சாமி நம்மள வினை காரணமாக ஆணவ மலத்தையும் அதுக்கு துணையா கண்ம மலத்தையும் அதுக்கு துணையா மாயையும் கூட்டி நம்ம களிமண் மாதிரி நம்மள செய்யறார். முதல்ல விதையை ரெடி பண்றார். அதுக்கப்புறம் கூட நாதத்தை ரெடி பண்றார். அதுக்கப்புறம் பராசக்தி அனுப்புறாரு. அதுக்கப்புறம் உங்களுக்கு சகசிராரம் கிடைக்குது. அதுக்கப்புறம் களிமண், அதுக்கப்புறம் இறைவன் சதாசிவம், அதுக்கப்புறம் மூச்சு ஆகாயம் மூச்சு, அதுக்கப்புறம் இப்படி இந்த பொம்மையை செஞ்சு அந்த பொம்மைக்குள்ள மண்ணு, தண்ணி, நெருப்பு, காற்று, ஆகாயம் இதெல்லாம் பொருத்தி நம்மளை அனுப்பி வைக்கிறார். இப்படி 2 கலந்திருக்கும் போது சாமி கிட்ட இருந்து பிரியும் போது நமக்கு அழுக வருது. இப்படி பிரிஞ்சிடறோம். ஆணவத்தின் கண்கள் நம்ம ஆணவம் கண்மம் மாயை கூட்டி நம்மளுக்கு பூமிக்கு அனுப்புறாரு. அப்படி அனுப்பும்போது கருவுல தங்கின பிறகு கருவாசம் இருக்கும்போது அங்கிருந்து அழுது அங்கிருந்து சிவபெருமான்ட்டு நான் போக மாட்டேன். இந்த ஸ்கூலுக்கு போற பசங்க சொல்லுது இல்ல, நான் பிரிய மாட்டேன், நான் போக மாட்டேன், நான் போக மாட்டேன், நான் போக மாட்டேன், நான் போக மாட்டேன்னு சொல்ல பாருங்க ஸ்கூலுக்கு போகும்போது. அந்த மாதிரி சாமி கிட்ட இருந்து பிரியும் போது நான் போக மாட்டேன், நான் போக மாட்டேன். சாமி ஒரு உதைச்சு தர்ம கிட்ட சொல்லுவாரு. தர்மம் என்ன பண்ணுவான்? கணக்கு முடிச்சுட்டு வாப்பா அப்படின்னு ஒரு பெரம்பால அடிச்சு திரத்தி அமைச்சோன்னா உயிர்கள்லாம் பிறப்பு எடுக்க வந்துடும். அப்படி பிறப்புக்கு வரும்போது கருவாசத்தை பெருசா நினைச்சிக்கும். ஏன்னா கருவுல மூச்சு வாங்க முடியாது. அப்படியே அம்மாவுடைய வயிற்றுல அப்படியே குண்டு கட்டா உழலுவீங்க. அப்படியே 10 மாசம் 9 மாசம் ஆயிடும். அப்படி உழலும் போது என்ன சுகமா இருப்பீங்க. தாய் என்ன வேதனை போறாலும் அந்த வேதனை நீங்க அனுபவிப்பீங்க. உதாரணம் திருவாசம் படிக்கிறாள்னா பெரிய புண்ணியம். கருவில் இருக்கும்போது திருவாசகத்தை கேட்குறீங்க. அதே வேற ஒரு நான்வெஜ் சாப்பிட்டுன்னு ஏனோ தானோன்னு வயிற்றுல வச்சிருக்காள்னா அந்த குழந்தை வேற விதமா தான் பிறக்கும்.
அப்போ வயிற்றில் இருக்கும்போது தாய் செய்கிற தவம் தான் ஒருத்தனுடைய வாழ்நாளையும் அந்த ஒழுக்கத்தையும் தீர்மானிக்கும். அப்ப தாய்கிட்ட இருந்து தான் அசுர சக்தியோ தேவ சக்தியோ வருது. அதான் நல்ல குழந்தை, எல்லா குழந்தையும் மண்ணில் பிறக்கையிலே நல்ல குழந்தை தான். அது தீயவராவதும் நல்லவராவதும் அன்னை வளர்ப்பினில அது தாய்கிட்ட தான் இருக்குது மேட்ரு. அதுக்கு ஆவதும் பெண்ணாலே அழிவதும் பெண்ணாலே. தருதலையும் பெத்தெடுக்க முடியும். கருணையில நல்லவனையும் பெத்தெடுக்க முடியும். வளர்த்தெடுக்க முடியும். அப்படிப்பட்ட இறைவனுடைய திருவடியிலிருந்து விட்டு வரும்போது அடம்பிடிச்ச உயிர் கருவாசம் வந்த பிறகு கரு விட்டு வெளியே வராது. அவன் ஒரு புஷ் பண்ணுவான். என்ன புஷ் பண்ணுவான்னா, நீ இதுக்கப்புறம் நீ உள்ளே இருந்தனா எனக்கும் ஆபத்து, தாய்க்கும் சேய்க்கும் ஆபத்துன்னு வெளிய பண்ணுவான். அங்கிருந்து ஒரு உத விட்டோம்னா முதல்ல தலை ஒண்ணு வெளிய வரும். ஐயோ! எங்கிருந்து போறோமேன்னு அழுவான். அப்படி இங்கிருந்து வந்துட்டு சுகமா இதுவரைக்கும் தொப்புள் கொடியில நல்லா சுகத்த அனுபவிச்சிருந்த உயிரு, வெளிய வந்த பிறகு என்ன பண்ணும்? இனிமே நான் தான் சுமைக்கணும், சுவாசிக்கணுமா? இதுக்கப்புறம் நானே தான் பால் குடிக்கணுமா? இதுக்கப்புறம் என் வழி வழியா தான் எல்லாத்தையும் பண்ணணுமா? அப்படின்னு சொல்லி சோம்பேறித்தனத்த தான் அழுவுது. இறைவன்ட்ட இருந்து அடம் பிடிச்ச குழந்தை, இப்ப கருவுல இருந்து விட்டு வர்றதுக்கு அழுவுது. நான் இங்கேயே இருக்கிறேனே, நான் போமாட்டேன், நான் இங்கேயும் பிரச்சனை தான். இங்கேயும் வயித்து வலியும் பிரச்சனை தான். இதுக்கப்புறம் போமாட்டியா? ஐயோ! நீ இருந்தா எனக்கும் ஆபத்து, உனக்கும் ஆபத்து. அவ தெரத்தி அடிச்சுருவா உள்ள இருந்து அடிச்சு. ஒரே ஒரு முக்குனாலும் வெளிய வந்துரும். அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. வந்துட்டோம். இங்க வந்தா எதுக்கு அழுவுறோம்? இதுக்கப்புறம் நான் தான் மூச்சு வாங்கி விடணுமா? ஐயோ! அப்படின்னு சொல்லிட்டு அழுவ ஆரம்பிச்சுரும். கேன்னு கத்த ஆரம்பிக்கும். அது கத்தாத குழந்தை சூடு சொரணை இருக்குதான்னு பார்ப்பாங்க. கிள்ளி விடுவாங்க. எங்க இருந்தா என்ன? அழுவாத குழந்தைக்கு என்ன அர்த்தம்? வெளிய போனா என்ன? உள்ள இருந்தா என்ன? அந்த மாரி குழந்தை பொழுது அதெல்லாம். அப்ப கிள்ளி அழுவ வைப்பாங்க. அப்ப அந்த போஸ்ட் பண்ண உடனே கருவுல இருந்து அந்த யோனி வழியா வெளிய வந்த பிறகு விழுந்துரும். விழுந்தும்போது அது மேல ஒரு மாரி வெள்ளையா அது இது இருக்கும். ஆப்பரேஷன் பண்ணவங்களுக்கு சுகப்பிரசவம் பிரசவம் பார்த்தவங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். நம்ம ஒரு மாரி ஒரு 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 அந்த அந்த அழுக்கு தண்ணி, அந்த மேல இருக்க தண்ணி எல்லாம் உடைஞ்சு வெளிய வந்து ஊத்துனோனே அப்படியே அப்பா! சிவபெருமானே! சிவசிவா! சிவசிவா! பிரசவம் பார்த்தவன் 2வது பொண்ண தொட மாட்டான். அப்போ அது வெளிய வந்து பார்க்கணுமே! விழுந்த உடனே அந்த தொப்புள் கொடியோட இருக்கும். அத என்ன பண்ணுவோம், கொஞ்ச நேரம் பொறுத்து தொடச்சு கிடச்சு எடுத்துட்டு அத முடிச்சு விடுப்பாங்க. இப்படி வெளிய வந்த உயிரு இது கருவாசத்த விட்டு வெளிய வரதுக்கு அழுதுச்சு. இதுக்கப்புறம் வெளிய வந்த பிறகு அழுகத்தான் வாழ்க்கை. துன்பம் எங்க ஆரம்பிக்குதுன்னா, பிறந்த உடனே ஆரம்பிக்குது. பிறவியே பிணிதான். பிறவியே பிணிதான். வெளிய வந்த உடனே நம்ம என்ன ஆரம்பிக்கிறோம்? ஐயோ! நம்ம தான் சுவாசிக்கணுமா? அப்ப இதுவரைக்கும் ஏகாந்தமா இருந்தோம் நம்ம. பூர்வத்துல எப்படி இருந்தோம்? இறைவனோட இருந்தோம். இறைவன்ட்ட பிரியும்போது அழுதோம். அப்புறம் கருவுல வந்து தங்கணும். கருவ விட்டு பிரியும்போது அழுவுறோம். அப்புறம் பூமியிலேயே அழுதுங்கிறோம். என்ன அழுவுறோம்? ஏன் புறப்பொருள நம்ம புடிச்சோம்? இறைவனோட இருக்கும்போது இறைவன விட்டு வெளிய வந்ததுனால கருவாசம் பெருசா இருந்தது. அதனால அது கருவே பெருசா நெனச்சோம். உடம்பே நம்ம பெருசா நெனச்சுட்டோம். அது வந்து நம்ம அத விட்டு வர்றதுக்கு அழுதோம். இங்க வந்த பிறகு இந்த பொருள கட்டிக்கின்னு அழுவுறோம். எந்த பொருள கட்டிக்கின்னு அழுவுறோம்? கா ப அது கண்டதே காட்சி, கொண்டதே கோலம். கண்டதே காட்சி, கொண்டதே கோலம். அப்போ உயிர் என்ன பண்ணுச்சு? மூலத்த விட்டுடுச்சு. எந்த மூலத்திலிருந்து வந்ததோ, எந்த பரம்பொருளிலிருந்து வந்ததோ, எந்த இறை அருள் கூற்றிலிருந்து வெளியே வந்ததோ, எந்த அணுவிலிருந்து, எந்த மரபிலிருந்து வெளியே வந்ததோ, அந்த மரபை மறந்ததுனால, அது துன்பத்துக்கு ஆளானது. அப்ப அது கொடுக்கப்பட்ட ஆணவம், கண், மாயையை முடிக்கும் வரைக்கும் இந்த பூமியில் இருந்தாக வேண்டும். தன் வினை பயனை, விதியை அது அனுபவிக்க வேண்டும். அப்படி அனுபவிக்கிறம்போது, புண்ணியம் செய்த ஆன்மாக்களாக இருந்தால், கருவிலேயே அந்த தாய் என்ன பண்ணியிருப்பா? எல்லா வழிபாடும் நல்லா ஆச்சாரமா இருந்திருப்பா. ஏன்னா பிறக்க போறது சாமி. முருகரே வராரு என் வயித்துல. முருகரே வராரு. பெருமாளே வராரு என் வயித்துல. ஆமா, சிவபெருமானே என் வயித்துல கரு கொடுத்திருக்காரு. சாமி போட்ட பிச்சைன்னு ரொம்ப உன்னதமா கவனிச்சு, பாட்டு பாடி, தேவாரம், திருவாசகம் பாடி, அந்த 9 மாசமும் அவன் கருவுல இருக்கிற குழந்தைக்கு ஊட்டுன்னு ஊட்டிட்டாள்ன்னா, அதுதான் பர்த். உஷாரான தாய். தவம். அந்த தவம் பண்ணும்போது அந்த சூழல்லயே அந்த குழந்தை என்ன பண்ணும்? அத தேடி வந்து பொறக்கும் அதெல்லாம். தேடி வந்து பிறக்கும். அப்போ அது அறியாமையில இருந்தா நமக்கு எப்படி பிறக்கும்? நமக்கு பிறகுதான் அறியாம இருக்கேன். எப்படி அறியாம இருக்கு? இப்ப நம்ம வந்து ஒண்ணுமே தெரியல. சிவபெருமான்னா யாருன்னே தெரிஞ்சுக்கல. அதுக்குள்ள குழந்தைய பெத்துக்கணும். தான் வந்த காரணமே தெரியல. அதுக்குள்ள குழந்தைய பெத்துக்கணும். ஏன் பெத்துக்கணும்? எதுக்கு பெத்துக்கணும்? உடம்பு வேகம். ஆமா. ஆனா உன்னத நிலையில போய் என்ன பண்ணும்? உயிர் வந்து உன்னத நிலைக்கு தான் போய் என்ன பண்ணுது? ஆனந்தத்த தான் நம்மள பெத்தெடுக்குது. அப்போ வெளிய வந்த உயிருக்கு ஒரு தாய் தான் என்ன பண்றா? அந்த கருவாசத்துல எல்லாவத்தையும் ஊட்டிட்டு இருந்தாள்ன்னா, நமக்கு எல்லாமே பெட்டரா இருந்திருக்கும். அதாவது தாய் தான் முதல் குரு. நமக்கெல்லாம் யார் குரு? தாய் தான் முதல் குரு. ஆமா. ஒருத்தருடைய வளர்ப்பே நீங்க பார்த்துக்கலாம். இப்ப நான் இப்படி ஒரு தூரம் பேசுறேன்னா, நான் யார் காரணம்? எங்க அம்மா தான் காரணம். ஆமா. என்னுடைய தாய் தான் காரணம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. என்ன பார்த்த உடனே ஒரு ஞானி பார்க்கிறாருன்னா, ஓஹோ! இவனுக்கு ஊட்டுனது வந்து இவனுடைய எந்த விதை? ஒருவேளை யாருக்கு பொறந்திருப்பான் அவன்? இவ்வளவு பெரிய ரகசியங்கள பேசுறானே!
ஏன்னா கலப்பு எதனா ஆயிருக்குமோ? இது யோசிக்க தோணும். எல்லாருக்குமே யோசிக்க தோணும். இல்ல வேற யாருக்குன்னா பொறந்துட்டானோ? ஏன்னா எதனா கலப்பாயிடுச்சோ? இந்த ஜாதியில எப்படி பொறந்துட்டான்? அப்ப சந்தேகம் வரவே செய்யும். அப்ப உயர்ந்த ஞானங்களை ஒருத்தன் பேசுறான்னு சொன்னா, அந்த தாய் எப்படிப்பட்டவளா இருப்பா? அவ எவ்வளவு அடிப்படையில எனக்கு குடுத்திருக்கணும்? இந்த உலகத்த அவ எப்படி சுட்டி காமிச்சிருப்பா எனக்கு? அப்போ ஒருவருடைய ஞானம் கருவிலேயே தீர்மானிக்கப்படுகிறது. கருவிலேயே தீர்மானிக்கப்படுகிறது. அவன் என்ன நிலைவன்னு தாய் தான் காரணம். அப்ப சந்தேகப்பட வருது இல்லையா? அப்ப இவரு யாருக்கு பிறந்தவரா இருப்பாரு? ஓ! எதனா மாறிக்கிரி நடந்திருக்குமோ? எதனா மிராக்கிள் நடந்திருக்குமோ? இந்த இந்த கம்யூனிட்டில இப்படி போய் பொறக்கணும்னு அவசியமே இல்லையே! அப்படின்னா, இப்படிதான் முதல் சந்தேகம் வரும். யாரு குறுக்கு புத்தி உள்ளவனுக்கு எப்படி சந்தேகம் வரும்? இவர் கிராஸா இருப்பாரோ? அப்புறம் பார்த்தா தான் தெரியும். தாய் வளர்த்த வளர்ப்பு. அப்போ ஒருத்தனுடைய ஒழுக்கம் எங்கிருந்து வருது? தாய் கிட்ட இருந்து வருது. அப்ப முதல் குரு யாரு? தாய். அது சுட்டி காமிக்கலன்னா, அப்பா யாருன்னு தெரியாது. அது சுட்டி காமிக்கலன்னா, தந்தை யாருன்னு தெரியாது. அது சுட்டி காமிக்கலன்னா எதுவுமே தெரியாது. அப்போ தாயின்றி எதுவுமே கிடையாது. அப்ப அந்த ஒழுக்கம் தான் இந்த ஒரு தேடல் பெரிய அந்த இன்னோசென்ட் அம்மா கிட்ட இருக்கிற இன்னோசென்ட் வெள்ளேத்தித்தனமான குணம் தான் நம்மளுக்கு என்ன பண்ணுச்சு, இப்போ இவ்வளவு தேடலுக்கு கொண்டாந்து இப்படி சொற்பொழிவு இப்படிலாம் சாமியை பத்தி பேசக்கூடிய ஒரு விஷயத்துல கொண்டு வந்து சேர்த்திருக்கு. அப்ப மூலம் யாரு? தாய். ஞானத்துக்கு அப்பா பொறுப்பு. ஞானமே உருவான அப்பா. இந்த உலகத்துல எல்லா கெட்ட பழக்கத்தையும் செஞ்சு காமிச்சு, இதெல்லாம் ஆபத்துல முடியும்னு காமிச்சதுனால அப்பா எனக்கு ஞானி ஆயிட்டாரு. இந்த உலகத்திலுடைய பெண்கள் எல்லாம் யாரு, என்னென்ன மேட்ரு, இதான் விஷயம், இதான் ஒழுக்கம், இது எங்க போய் முடியும்னு அம்மா எனக்கு ஊட்டி ஊட்டி வளர்த்ததுனால நான் ஞானி ஆயிட்டேன். அம்மா போட்ட பிச்சை. இப்ப இது 2ம் ஞானத்தையும், அன்பையும், ஞானத்தையும், ஒழுக்கத்தையும் அன்பையும், ஒழுக்கத்தையும் அம்மா கிட்ட இருந்தும், எதெல்லாம் அந்த பூமியில செய்யக்கூடாதுன்ற பெரிய ஞானத்தை எங்களுடைய அப்பா கிட்ட இருந்து கத்துக்கிட்டதுனால, எனக்கு காலம் வந்து இப்படி ஆயிப்போச்சு. அப்பா, அம்மா தான் ஆதாரம். அன்னையும், பிதாவும், முன்னேறி தெய்வம். ஒருத்தர பார்த்தான்னா அவங்க பேசிக் எப்படின்னா, அது கருவிலேயே எப்படி தீர்மானிக்கப்பட்டிருக்கு. அதான் ரகசியம். ஏன் இத நான் சொல்ல வரேன்னா, புறம்போக்கு, புறம்போகல் ஒட்டேனே, அப்படி வெளிய வந்தவன், அந்த மூல பரம்பொருள மறந்ததுனால ஏன் அழுவுறான்? இறைவன்ட்ட பிரிஞ்சபோது அழுந்தான். அப்புறம் கருவ விட்டு வெளிய வரும்போது அழுதான். வெளிய வந்த பிறகு புறப்பொருள கட்டின்னு அழுவுறான். அத விட்டுட்டு வெளிய வரவே முடியல. அத விட்டுட்டு வெளிய வரவே முடியல. அப்ப எதையெல்லாம் சதம்னு நினைக்கிறானோ, அந்த சதம்லாம் பொய் ஆயிப்போச்சு. இப்ப வீடு சதம்னு நெனச்சான். இப்ப பர்மாவுல என்ன ஆச்சு? போன மாசம், முன் மாசம் அடுக்குமாடியெல்லாம் விழுந்தது. அப்ப அவனுக்கு அறிவு வருது. ஓ! வீடு சதம் இல்ல போல இருக்குது. அப்ப எவ்வளவு வீடு கட்டினாலும் அழிஞ்சிருமா? சரி இதுக்கா நம்ம லோல் பட்டுட்டு இருக்கிறோம். 1. 2வது பெண்ணு சதமான்னு பார்க்குறான். பெண்ணும் சதம் கிடையாது. அவ காட்டுற அன்பு நிலைச்சு நிக்குமான்னா, அதுவும் கிடையாது. அதுவும் கிடையாது. நம்பி வெம்பி ஒன்றுமில்லை என்ற பின்பு உறவு கடக்க போடி இந்த உண்மையை கண்டவன் ஞானி. அப்போ பொம்பளை கிட்ட இருந்து கிடைக்கிற அன்பும் ம் சதம் கிடையாது. அப்ப யாருடைய அன்பு சதம்ன்னு தேட ஆரம்பிக்கிறான். வண்டியா? வாகனமா? அப்போ பாருங்களேன், இந்த உயிரு பூமியில பொறந்ததுல இருந்து புறப்பொருளையே பெரிசா நினைச்சுக்கிச்சு. இப்ப கலெக்டர் உத்தியோகம். இதெல்லாம் மாயை. பதவி, கௌரவம். வாங்குனா பெட்டர் மாஸ் லைட் தான் வாங்கன்ற மாரி கவர்மெண்ட் வேலை தான் எனக்கு வேணும்னு நினைக்கிறது ஆபத்து. ஆபத்து. ரொம்ப ஆபத்து. பேராபத்து. ஏன்னா உங்க நேரம், காலம் எல்லாம் விரயமாயிட்டே இருக்குது. சாமியோட திருவடி தான் நமக்கு டார்கெட். சாமியோட திருவடி தான் டார்கெட் வைக்கணும். சாமி உத்தரவு. நான் உன்னை விட்டு பிரிஞ்சு வந்துட்டேன். மூலப்பரம்பொருள்ல இருந்து பிரிஞ்சு வந்து நான் கருவுல வந்து தங்கிட்டேன். கருவுல வந்து தங்கி வெளிய வந்து யோனில இருந்து வெளிய வந்து எனக்கு புறப்பொருள்கள்ல நாட்டமாகி நான் உங்கள மறந்துட்டேன். அந்த பாவத்துக்கு எனக்கு கூலி கொடுங்க. உங்களுடைய திருவடிய கொடுங்க சாமி. அதான் இரவாத இன்ப அன்பு வேண்டி பின் வேண்டுகின்றேன்னு சொல்லிட்டு அரைக்கல்ல முடிவு பண்ணிட்டாங்க. எப்போ கணவனுக்கு இந்த உடம்பு பயன்படாதுன்னு தெரிஞ்சு போச்சா, அப்பவே இந்த ஊன் இந்த மயக்கம் இந்த தோல்ல இருக்கக்கூடிய எல்லா வனப்பும் எடுத்துருங்க. வனப்பு இருக்கக்கூடாது. வனப்பு தானே போறோம் வரோம்லாம் திரும்பி பார்க்குறான். வனப்பு இருக்கும் தான் திரும்பி பாருங்க. முடி பார்த்தாலே முடிஞ்சு போச்சு. நீ கருப்பா இருக்க, சிவப்பா இருக்க, முடி வந்து இடுப்பு கருல இருந்ததுனால போச்சு. உலகத்துல இருக்க அத்தனை ஆம்பளை இழுக்கக்கூடிய ஆற்றல் முடிக்கு உண்டு. இந்த முடிதான் இழுக்கக்கூடிய காந்த சக்தி உள்ளது. அதனாலதான் மொட்டை அடிச்சுக்கிறது. பொண்ணு வயசுக்கு வந்து பெருசாள் ஆயிட்டேன்னா, பெரிய ஆயிட்டான்னா, அது எல்லா பார்வையும் அம்மா கிட்ட போகுது. அம்மாவுடைய உடம்பு வனப்பா இருக்குதுன்னா, பொண்ணு வயசுக்கு வந்த பிறகு என்ன பண்ணுவாங்க? இது என்னடா வம்பா போச்சு. நம்ம அளவுக்கு வந்துட்டா, நம்ம தோலுக்கு அளவுக்கு வந்துட்டா அவ நல்லா
தலதலன்னு வந்துட்டான் குழந்தை. நம்மளும் வனப்பா இருந்து அவளும் வனப்பா இருந்தா நல்லா இருக்குமா? உடனே தன்னைத்தானே என்ன பண்ணிக்குவாங்க அம்மாமாருங்க? தன்னுடைய வனப்ப குறைச்சுக்குவாங்க. சில பேர் குறைச்சுக்குவாங்க, சில பேர் குறைச்சுக்க மாட்டாங்க. அம்மாவா பொண்ணா வித்தியாசம் தெரியாது. அவ்வளவு ஷைனிங்கா இருப்பாளுங்க 2 பேரும். அப்ப என்ன பண்ணுவாங்க? நல்ல தாய் என்ன பண்ணுவாங்க? இனி குழந்தை தான் முக்கியம். நமக்கு என்னத்துக்கு இதெல்லாம்? நம்ம தான் வாழ்ந்து அனுபவிச்சுட்டோமே. அப்ப இவ அலங்கரிக்கிறத கொஞ்சம் குறைச்சுக்குவா. குறைச்சு அந்த முடிய என்ன பண்ணிருவா? எடுத்துருவா. அந்த முடியே தேவையில்ல. இது முடி இருக்கும் தானே எல்லாரும் என்ன பார்க்குறாங்க? என் பொண்ணு பார்க்காம. சூப்பரா அதுலருந்து அப்ப எது இழுக்குது? அப்போ மாயை. அப்ப தன்னோட அலங்கரிக்கிறத குறைச்சுக்குவா. அப்ப தான் பொண்ண ப்ரிஃபர் பண்ணுவா. ஏன்னா வரவங்க எல்லாரும் பார்த்து அவள கல்யாணம் பண்ணிக்கணும் இல்லையா? அப்ப அந்த மாரி ஒரு பெரிய நிலைமை எப்படி ஏற்படுதுன்னா, இந்த மாயை நம்மள புறத்துல இருக்கிற பொருள நம்ம சதமாக்கி காமிக்குது. அப்ப இந்த அன்பு யார எங்க சாஸ்வதமான உயிர தேடுது. சாஸ்வதமான இடம் எது? நம்ம அம்மா மார்புல பால் குடிச்சோம் இல்லையா? அது கதகதப்பா இருந்தது. அது கொஞ்ச காலம். அதுக்கப்புறம் அரவணைப்பு கொஞ்ச காலம். அதுக்கப்புறம் புத்தி வந்த பிறகு அதுவும் முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் அந்த கதகதப்ப தான் இப்ப தேடுறோம். ஒவ்வொரு மனுஷனும் யார தேடுறோம்? அந்த கதகதப்பா பால் குடிச்சோம் பார்த்தீங்களா? நம்மள யாரும் தூக்கி வச்சுக்க மாட்டாங்களா? நம்மளுக்கு யாருனா கொஞ்ச மாட்டாங்களா? அந்த ஏக்கம் தான் கடைசி வரைக்கும் ஒரு ஆம்பளைக்கும், பொம்பளைக்கும் இருக்குது. ஒவ்வொரு பெண்ணும் யார தேடுறாங்க? அவங்க அப்பாவ தேடுறாங்க. ஒவ்வொரு ஆம்பளையும் யார தேடுறாங்க? அவங்க அம்மாவ தேடுறாங்க. நம்ம அம்மா மாரி யாருனா இருக்க மாட்டாளா? நம்ம அம்மா மாரி யாருனா சோறு போட மாட்டாங்களா? நம்ம அம்மா மாரி நம்மள கவனிக்க யாருனா இருக்காங்களா? அப்போ அப்படி ஒரு ஆம்பளை யார காதலிக்க துடிக்கிறான் தெரியுமா? அந்த அம்மா கிட்ட இருந்து கிடைச்ச அந்த சாஸ்வதமான விஷயங்கள். அதத்தான் தேடுறான். அப்படிப்பட்ட பெண்ண பார்த்த உடனே அங்க ஆஜராயிடுறான். அந்த உயிர்கிட்ட சரணடைஞ்சிடறான். இதான் தாய்க்கு பின் தாரம். ஒரு பெண் என்ன பண்றா? அப்பா கிட்ட கிடைச்ச அந்த வீரியம், தைரியம், அந்த வனப்பு, மார்பு, சுவாசம், அந்த இது மார்புல படுத்திருந்தது. அப்பாவுடைய சொரணை தான் இருக்கும் பொண்ணுக்கு. ஆமா, அப்பா மாரியே வாட உள்ள ஆள் வேணும். அப்பா மாரியே கம்பீரமா உள்ளது. அப்ப அப்ப அந்த ஆம்பளைய பார்த்தோனே அவளுக்கு என்ன ஆயிடும்? அந்த சாஸ்வதமான பொருள தேடு. அது போய் அங்க சேர்ந்துரும். அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. இதுதான் உயிருடைய சுழற்சி. இது ஒரு சைக்கிள். இது ஒரு வட்டம். அப்ப ஒவ்வொரு பெண்ணும் யார தேடுறான்னா, அவங்க அப்பனைத்தான் தேடுறா. ஒவ்வொரு ஆணும் யார தேடுறான்? அவங்க அம்மாவ தான் தேடுறான். அவங்க அம்மா மாரியே ஆள் வேணும். அந்த பொண்ணு கண்ணு மூஞ்சிலாம் பார்த்துட்டோம்னா முடிஞ்சு போச்சு கதை. அப்போ எங்க முடிகிறான் ஒரு ஆம்பள? தன் தாயிடம் முடிகிறான். ஒரு பெண் எங்க முடிகிறா? தன் தந்தையிடம் முடிகிறாள். அப்போ வாழ்க்கை ஒரு வட்டம்ன்றது சரியா போச்சா? அப்போ சாஸ்வதமான பொருள தேடி தேடி அலைஞ்சு, கடைசியில மெய்ப்பொருள இழந்ததுனால நமக்கு நிம்மதி இல்லை. சரி அப்படி சாஸ்வதமான பொருள் திருப்பியும் திருப்பியும் என்ன பண்றது? திருப்பியும் பிறப்பு, திருப்பியும் உடல் உறவு, திருப்பியும் தூக்கம். இப்படியே ஒரு வட்டமா ஆயிருச்சு. அப்போ வந்த வேலைய விட்டுட்டு நம்ம எந்த வேலைய பண்ணிட்டோம்? வந்த வேலைய விட்டுட்டு நம்ம அப்போ அங்கிருந்து வரும்போது அழுதல்ல. இறைவன் விட்டு பிரியறதுக்கு அழுதல்ல. அப்புறம் கருவுல இருந்து வெளிய வரதுக்கு அழுதல்ல. அப்புறம் இங்க வந்துட்டு இத கட்டி அழுவுறா இல்லையா? இதான் பந்த பாசம்னு பேரு. இதுக்கு பேர் என்னது? பந்த பாசம். அப்ப இத கட்டிக்கின்னு அழுவுறோம். புள்ள, 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 பொண்ணு, 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 பேரன், 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 பேத்தி, 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 சொத்து, 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 பத்திரம், 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 வீடு, 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 வீடு. அப்ப எது எதெல்லாம் சாஸ்வதமா ஆயிடுச்சு இப்போ? பாரேன் இந்த வண்டி, வாகனம், ஜிலு ஜிலுன்னு இருக்கிறது, ஏசி. இது எல்லாம் புடிச்சு புடிச்சு இந்த உயிர் என்ன பண்ணிடுச்சு? புறத்தே போயிடுச்சே கண்டி. அகத்தை என்ன பண்ணல? அப்படி புறம் போன உயிர்களுக்கு தான் நேத்து நம்ம பார்த்தோம். புறம்போக்கு. நம்ம எல்லாம் புறம்போக்கு. போக்கிரி. நம்ம எல்லாம் போக்கிரி. ஏன் போக்கிரின்னா, வந்த பரம்பொருள விட்டு, மெய்ப்பொருள விட்டு நம்ம என்ன பண்ணிட்டோம்? பொய்ப்பொருள தேடுனதுனால நம்ம எல்லாம் புறம்போக்கு. தைரியமா சொல்லுங்க நீங்க எல்லாரும். உலக புறம்போக்கு சங்கத்தினுடைய தலைவரா நம்ம எல்லாம் இருப்போம். ஏன்னா, அந்த மாரி நம்ம இறைவனை மறந்தவங்க எல்லாம் புறம்போக்கு. இறைவனுடைய திருவடியை மறந்தவங்க எல்லாம் புறம்போக்கு. இதுதான் சொல்லுது. மெய்ப்பொருளை கண்ட பிறகு நமக்கு கிடைக்கக்கூடிய ஈசத்துவத்துக்கு அப்புறம் வசித்துவம் கிடைக்கிறது. வசித்துவம் கிடைக்குதுன்னா, அது என்ன வசித்துவம்? எல்லாவற்றையும் காந்தகம் போல ஈர்க்கக்கூடிய ஆற்றல். எல்லாவற்றையும் காந்தகம் போல ஈர்க்கக்கூடிய ஆற்றல். இந்த பாட்ட பாருங்க. மெய்ப்பொருளாக விளைந்ததுவே எதனின் நற்பொருளாகிய நல்ல வசித்துவம் கைப்பொருளாக கலந்த உயிர்களுக்கெல்லாம் தற்பொருளாகிய தன்மையான ஆகமே. மெய்ப்பொருள்னா என்ன? இப்ப இறைவன் அடையக்கூடிய திருவருள் பொருளை அந்த மெய்ப்பொருளை நம்ம அடைஞ்சிடறோம்னு வச்சுங்களேன். அப்போ போக வேண்டிய இடத்துக்கு போயிட்டோம்னா நம்ம எல்லாம் சரியான ஆளுங்க. அதாவது சிவநெறி, செந்நெறி, சிவநெறி, செந்நெறி,
மெய்நெறி, தவம். அப்போ இந்த சரியை, கிரியை, யோகம், ஞானம் இது எல்லாமே எங்க கொண்டு போய் விடுதுன்னா, சாமியோட திருவடியில தான் கொண்டு போய் விடுது. அப்ப மீண்டும் பிறப்புண்டெங்கில் உன்னை என்றும் மறவாமை வேண்டும். அப்ப நம்ம எங்கன்னா, புறம் போகாம அகம் அகம் நுழைய வேண்டும். அகத்துக்கு வந்துருங்கன்றாங்கல்ல. அகத்துக்கு ஆத்துக்கு வந்துரணும் இப்ப மறுவிடுச்சு அந்த சொல். அகத்துக்கு வந்துருங்கன்னா, அகம்னா என்ன உள்ள. அகத்துக்கு வாங்கோன்னு தான் சொல்லணுமே கண்டி, ஆத்துக்கு வாங்கன்னு சொல்லக்கூடாது. மருவி போனதெல்லாம் சொல்லு இது நாராசமா போயிடுச்சு அந்த சொல்லு. ஆத்துக்குலாம் போ முடியாது. அகத்துக்கு வாங்கன்னு தான் சொல்லணும். அப்போ இந்த மெய்ப்பொருள தேடுறவங்க எல்லாருமே புறம் போகாம அகத்துக்கு வரணும். அதான் மெய்ஞான தவம். அதான் அடிப்படையில ஒழுக்கத்த கொடுக்கக்கூடியது. அப்ப பேசிக் அப்பா, அம்மான்றவங்க குடுக்குற அந்த இயமம் நல்ல நல்ல ஒரு அடிப்படை. உங்களுக்கு நியமத்தை கொடுக்கிறது. நியமம் உங்களுக்கு ஆசான். இப்போ இயமத்துக்கு ஒரு குரு வருகிறார். நியமத்துக்கு ஒரு குரு வருகிறார். ஆசனத்துக்கு ஒரு குரு வருகிறார். அப்புறம் பிராணாயாமத்துக்கு ஒரு குரு வருகிறார். இப்படி இத்தனை குருநாதர்களும் உங்களை வந்து வந்து சந்திப்பார்கள். நீங்க ஒழுக்கத்தை கைக்கொள்ளும்போது உங்களை நாடி வருவார். உங்களுடைய பக்குவத்துக்கு ஏத்த மாரி குருநாதர் வந்து அசரீரியா வந்து சொல்லுவார். அப்ப நீங்க உங்கள நீங்க படம் போட்டு பார்க்கணும். நம்ம என்ன புறம்போக்கா இருக்கிறோமா? இல்ல உள்ள அகம்போக்கா இருக்கிறோமா? நிலையில்லாத பொருள தேடுறோமா? நிலையானத தேடுறோமா? ஆமா, நான் கூட தான் சரி. எனக்கும் உட்பட தான். நான் மட்டும் ஒழுக்கமா என்ன? அப்ப நிலையில்லாதத தேடுறோமா? நிலையானத தேடுறோமா? நிலையானத தேடுறோமா? நிலையில்லாதத தேடுறோமா? அப்போ நிலையானது எது? நிலையில்லாதது எது? இந்த கடைசியில இந்த பாயிண்ட் தான் வந்து நிக்கிறோம் நம்ப. எது நம்மள மயக்குது? நிலையில்லாத பொருள்கள் நம்மள மயக்கும். உதாரணத்துக்கு தங்கம், காரு. நம்ம கிட்ட இருக்கிற வரைக்கும் அந்த பொருளுக்கு மதிப்பு இருக்கு. ஆனா எதிர் வீட்டுக்காரர் யூஸ் பண்ணும்போது தான் நமக்கு ஜிலு ஜிலுன்னு அப்படியே புஸ்ஸுன்னு ஏறும். இந்த குழந்தைங்க எந்த ஒரு பொருள் வாங்கி குடுத்தாலும் 3 நாள்ல அது எட்ட தூக்கி போட்டுரும். ஆனா அதே பொருள 4வது வீட்டுக்காரன் யூஸ் பண்றான்னு வச்சுங்களேன், ஒரு குழந்தை. அந்த பொருள வீட்ல தேடும். என்னென்ன தேடுறேன்னா, "நம்ப வாங்கணுமே எங்க மாமா?" அப்பன்னா என்ன அர்த்தம்ன்னா, இதுவரைக்கும் அந்த பொருள மறந்திருந்த அந்த குழந்தை, எதிர் வீட்ல இருக்கிற குழந்தை விளையாடுன உடனே, "எனக்கும் அந்த பொருள் வேணும். அது எங்கம்மா வச்ச?" "இரு மாடியில வச்சிருக்கேன்ம்மா. இதுல வச்சிருக்கேன். எடுத்து வர்றேன்." அப்ப எடுத்து இதுவும் விளையாடும். அப்ப என்ன அர்த்தம்ன்னா, இது பக்கத்து வீட்டுக்காரன பார்த்தே தான் இது வாழ்க்கைய தீர்மானிக்குது. அவன் இருக்கப்பட்டவன் கார் குடுத்து பொண்ண கட்டி குடுக்குறான். உனக்கு எங்க போச்சு அறிவு? நீ ஏன் கடன் வாங்குற? நீ ஒரு ரூ. 250 தாலி வாங்கி குடுத்து ஈஸ்வரன் முன்னாடி கல்யாணம் பண்ணிக்க. இதான் இருக்கிற நிலைமைன்னு சொல்லி பண்ணிக்க. ஏன் 10ஓட 11 இருக்குன்னு ஆசைப்படுற? ஏன் புலிய பார்த்து பூனை பூனை சூடு போட்டுக்கோன்னு? ஊர் உலகம்லாம் செய்ற மாரி தான் செய்யணுமான்னு? 6, 7 லட்சம் ரூபாய் கட்டி கஷ்டத்துக்கு போகணும்னு அவசியமே இல்லையே! அவசியமே இல்லையே! இருக்கிறத கொண்டு கல்யாணத்த முடிச்சுக்க. அந்த 4 பேருக்கு நன்றி. எந்த 4 பேருக்கு? "புழியர்கோன் பொழித்த புகழியர்கோன் கடல் போற்றி, ஆழிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரானடி போற்றி, வாழி திருநாவலூர் வந்தொண்டர் பதம் போற்றி, ஊழிமலை திருவாதவூரர் திருத்தால் போற்றி" போற்றி. அந்த 4 பேருக்கு தான் நன்றி. எந்த 4 பேருக்கு நன்றி? இந்த மத்த 4 பேருக்கு நம்ம வந்து பணியக்கூடாது. அவன் 4 பேர் 4 விதம் சொல்லிட்டு தான் இருப்பான். சுடுகாட்டுக்கு போனோனே கேள்வி கேட்டு தான் இருப்பான். சுடுகாட்டுக்கு போனோனயும் கேள்வி கேட்டு தான் இருப்பான். "என்ன எதுவும் இல்லையா? இந்த வீடு கொஞ்சம் தாவாரம் இறக்கியிருக்கலாமே!" அவன் ஒருத்தன் சொல்லுவான். "இந்த கலர் அடிச்சிருக்கலாமே குமாரு" அப்படின்ட்டுலாம். "ஆமா அடிச்சிருக்கலாம்." இன்னொருத்தி வருவா. "இது நல்லா இருக்குண்ணே" அப்படின்னுவா. இப்படி வர்றவனுக்கெல்லாம் நம்ம பதில் சொல்லி நோக்க முடியாது. ஆனா சிரிச்ச சின்முகத்தோட நம்ம என்ன பண்ணணும்? சரிங்க. சரிங்கன்னு" சொல்லணும். அந்த முட்டை விடுற கோழிக்கு தான் என்ன தெரியுமா? வலி தெரியும். வீடு கட்டுறவனுக்கு தான் அந்த வேதனை என்னன்னு தெரியும். வீடு கட்டுறவனுக்கு தான் அந்த வேதனை என்னன்னு தெரியும். சொல்றவன் 1008 சொல்லிட்டு இதுதான் சமூகம். இதான் சமூகம். நம்மள சாவடிச்சுக்கின்னே இருப்பானுங்க. நம்ம உஷாரா இருக்கணும். நம்ம என்ன பண்ணணும்? உஷாரா இருக்கணும். அப்போ புறம் போகக்கூடாது. அப்ப நிலையில்லாத மேல நம்ம மனசு போகக்கூடாது. அப்ப நல்ல சிவனடியார் வந்து சுட்டி காமிப்பார். "நீ எதுவும் ஆக தேவையில்ல. ஒரு ஆணியும் புடுங்க வேணாம். திருவடியில உட்கார். உன்ன உன்ன எப்படி சாமி என் உடல் பொருள் ஆவி நான் உன்கிட்ட ஒப்படைக்கிறேன். என்ன உயிரோட வச்சிருக்கிறதும், உன்ன பயன்படுத்துறது உனக்கு தான். திருப்பணி செய்ய சொல்றியா? திருப்பணி செய்ய சொல்றேன். எனக்கு பேரானந்தத்த குடுத்துரு. உன் திருவடிய குடுத்துரு." அவ்வளவுதான். நேத்து இரவு மதுரையில இருக்க தெப்பக்குளத்துல அந்த கருங்கல்லுல படுத்திருந்தேன். நடராஜர பார்த்துட்டு, முத்தீஸ்வரர் கோயில் பார்த்துட்டு வெளிய இருக்கு. எப்படி படுத்திருந்தேன் தெரியுமா? கருங்கல்லுல 2 கையும் விரிச்சு, மேல அவருக்கு ஒரு நல்ல உயரமான பாறை.
ஏகாந்தமா படுத்த கால் நீட்டி. ஒருத்தர் சொல்றாரு, அமைச்சருக்கு கூட வராதுங்க அந்த சுகம். எப்ப ஈடி வரும், எப்ப சோதிப்பாங்கன்னு தெரியாது. நிம்மதி இல்லாம இருப்பான் அமைச்சர் கூட. பாரு எவ்வளவு ஏகாந்தமா தூங்குறாருன்னு சொன்னாங்க பாரு. அப்ப எனக்கு சந்தோஷமாயிடுச்சு. அது சொல்லிட்டு போறாரு. அமைச்சர் கூட நிம்மதியா தூங்க முடியாது. அந்த மாதிரி தூங்குறீங்கன்னு. அப்போ புறப்பொருளை தேடுறவங்களுக்கு நிம்மதி வராது. ஆனா நான் ஒரு பேக்கு தான். நான் கையால ஆகாதவன் தான். ஏன்னா புறப்பொருள் தேடல. ஆனா எது இருந்தா மதிக்கிறாங்க? ஒரு செகண்ட் ஹேண்ட் காரு, கையில ஒரு பிரேஸ்லெட், 2 எடுபிடி. ஒரு 45 நிமிஷம் நான் பேசும்போது நான் என்ன பண்ணணும்? அழுவுற மாதிரி அழுது என் மேல மாலை போடணும். கை தட்டுறதுக்கு ஒரு 10 பேரு. இதெல்லாம் பில்டப். சொற்பொழி ஆட்டனுக்கு பில்டப். இவனே ரெடி பண்ணிடுறது. முன்கூட்டியே கார் ரெடி பண்றது, கார்பெட் ரெடி பண்ணிடுது. இவனுங்களே என்ன பண்றது வெளிச்சதி. ஒரே துண்டை மாத்தி மாத்தி போட்டுக்கிறாங்களா அந்த மாதிரி. இதுக்கு தான் உலகம் இன்னைக்கு. விளம்பரத்துக்கு தான் உலகம். உண்மையை பேசுறவனுக்கு உலகம் கிடையாது. அப்போ யாரு பில்டப் பண்ற? அதாவது இந்த தேங்காய் நாய் உருட்டின கதை தெரியும்ல உங்களுக்கு? அவனை தான் உலகம் என்ன பண்ணுது? டாப் மோஸ்ட் சொற்பொழிவாளர் இருந்து. அவன் உள்ள இருக்க தேங்காயை பார்த்திருக்கவே மாட்டான். தேங்காய்னா எதுன்னே தெரியாதா? உருட்டுன்னு உருட்டிருப்பான். நல்லா உருட்டுறா சொல்றாங்கல்ல. உருட்டுறான்னு சொல்றாங்கல்ல. அது என்ன உருட்டுறது? அது கத்தின்னு இருக்க மைக்கில வச்சு. ஏன்னா அது உள்ள இருக்கிற தேங்காயை சாப்பிட்டு இருக்காது. கடைசி வரைக்கும் மூக்கால உருட்டி தான் போகணும். இதே ஏனைகிட்ட கொடுத்து பாருங்க. ஒரே போடா போட்டுரும் தேங்காய். ஒரே போடா போட்டுரும். அது உள்ள பருப்பு எடுத்துரும். பருப்பு எடுத்தவனுக்கும் பருப்பு எடுக்காத வித்தியாசம் தான். இன்னும் பெரிய பருப்பான்னு கேட்கறாங்கல்ல. பருப்பை பார்த்தவனுக்கும் பருப்பை பார்க்காதவனுக்கும் அந்த தேங்காய் பருப்பு இருக்கு இல்லையா? அப்ப உண்மை தெரிஞ்சவனுக்கும் உண்மை தெரியாத வித்தியாசம் இருக்குது. தேனை அனுபவிச்சும் தேனை அனுபவிக்காதவன். ஒருத்தன் பேசுறான்னு சொன்னா என்ன பேசுறானோ அதுபடி நடக்கணும். அதுக்கான முயற்சியாவது பண்ணணும். மேடையில ஒண்ணு, யதார்த்தத்துல ஒண்ணு இருக்கக்கூடாது. கவர் இல்லைன்னா மூஞ்சி செத்து போயிடும். கவர்ல ஏதாவது குறைஞ்சா அவன் அவ்வளவுதான். இதுக்கப்புறம் நான் அந்த பேச்சுக்கு வந்து இந்த பக்கமே சொற்பொழிக்கு வர மாட்டேன்னு. அப்படிப்பட்ட ஆள்லாம் இருக்கிறான். பாட்டு பண்ணணுமா? முதல்ல கவர் ஏற்பாடு பண்ணணும். இவ்வளவு எல்லாம் பண்ணி வச்சிருங்க. அப்படிலாம். அப்ப இதெல்லாம் இருக்கு. இப்படிலாம் இருக்கு. இதான் யதார்த்த உலகம். நம்மள மாதிரி எல்லாரும் இருக்க மாட்டாங்க. அப்ப புறம்போகல் ஒட்டாமல் அகம்போய் திருவடி அடையிறது ரொம்ப சுலபம். ஆனா திருவடி பக்கம் யாரும் வர்றதே இல்லை. திருவடி பக்கம் ஜென்மத்துக்கு உரைக்கிறதே இல்லை. ஏன்னா மகா மாயில் இருக்கு. மயக்கத்துல தூக்கத்துல இருக்கணும். எப்படி நீங்க எழுப்ப முடியும்? வண்டி வாகனம் உலக பொருள்கள் மேல வச்சிருக்கோம். எப்படி இயக்க முடியும்? அப்போ உலக பொருள் இருந்து மீட்டு எடுக்கிறது தான் அருளாளர் வராங்க. நிலையில்லாததுன்னு சுட்டி காமிக்க தான் வராங்க. நிலையில்லாதது சுட்டி காமிக்க தான் வராங்க. அப்ப இது நம்ம உயிருக்கு அது உணர்ந்து உண்மையை தெரிஞ்சு உண்மை அடியார்களோட பழகி திருவடியில வந்து நிக்கிறதுக்கு முயற்சி பண்றோம். அதான் உடையால் உந்த நடுவு இருக்கும். உடையால் நடுவில் நீ இருத்தி அடிய நடுவில் இருவீரும் இருப்பது ஆனா அப்படின்னு பாட்டு இருக்கு இல்லையா? அது மாதிரி. அப்போ அடியார் நடுவில் இருக்கிற முயற்சி பண்ணணும். மெய்ப்பொருளை தேடுறவங்க கூட நம்ம இருக்கணும். பொய் பொருளை தேடுறவங்க கூட நம்ம இருக்கக்கூடாது. இப்பயே முடிவு பண்ணிக்கங்க. உண்மையான அன்பு தேடுறவங்க கூட இருங்க. உண்மையான அன்பு காட்டுறவங்க கூட இருங்க. போலிகளை கண்டு ஏமாறாதீர்கள். போலிகள் யாரு? அப்ப யானையே போய் என் நெஞ்சு போய் நம்ம காட்டுற அன்பே போய் அதுக்கப்புறம் பிரச்சாரம் காட்டுற அன்பு மட்டும் நிலையா இருக்குமா? நம்மளே நிமிஷத்துக்கு ஒரு முறை மாறுது. காதல் மாறுது. காமமும் மாறுது. எண்ணமும் மாறுது. இப்படி மாறிக்கிட்டு இருக்க எண்ணத்தை வச்சு நீங்க என்ன பண்ணுவீங்க? சாஸ்வதமான பொருள் தான் காதலிக்கிறோமா? இல்லையே. டூப்ளிகேட் பொய் அத்தனையும் பித்தலாட்டம். அப்ப நம்ம காட்டுற காதல் வந்து பொய். நம்ம காட்டுற அன்பும் பொய். சும்மா கையில பச்சை கொத்து இருந்தால வந்து நீனா உயிருக்கு காதலிக்கிறேன்னு அர்த்தமா? பொய். உன்னை விட ஒரு அம்புக்கு வேற யாருமே கிடையாது. முதுகுல பச்சை குத்தி இருந்தால பொண்டாடி பேர் பச்சை குத்தி நீ இன்னும் அன்பா இருக்கிறன்னு அர்த்தமா? சத்தியமா இல்லவே இல்லை. அதை விட ஒரு அம்புக்கு எதுவுமே கிடையாது.
ஒரு ஆர்வத்துல அடிச்சுக்கிற. ஆனா மனம் எப்படி மாறும் உனக்கு தெரியுமா? எவ்வளவு என்ன உள்ள வந்து போகுது தெரியுமா? உன் கருவுல என்னென்ன மாதிரி நடக்குது தெரியுமா? நிமிஷத்துக்கு நிமிஷம் மாறும் புருஷன். பட்டாம்பூச்சி மாதிரி வந்து போகும் காதல். உன்னை மயக்கிடும். அப்ப சாஸ்வதமா அது? அது சாஸ்வதமான அன்பு இல்ல. இது ஒரு உணர்வு. அவ்வளவுதான். அத கடந்து போணும் நீங்க. இது ஒரு அடங்காது. இந்த மனம் அடங்காது. ஒருபோதும் அடங்காது. அடங்காது. அப்ப கடந்துருன்றாரு சாமி. அப்ப மனிதர்களை காட்டுகிற அன்பை நம்பி நம்ம என்ன பண்ணக்கூடாது? இறைவனுடைய திருவடியை விட்டுறக்கூடாது. இறைவனுடைய திருவடியை விட்டுறக்கூடாது. திருவடி தான் சதம். அந்த திருவடியில புருவ மத்தியில நம்ம லயிச்சிருக்கும் போது குருநாதர் கேட்கணும். ஐயா, அப்ப நிலையானது எது? நான் எப்ப திருவடி இன்பத்தை அனுபவிக்கிறது? அப்படின்னு வந்தாதான் அதுக்கு ஏமம்னு பேர். அப்படி ஏமம் ஐயா அது ஏமம், நியமம், ஆசனம், பிராணாயாமம், பிரத்யாகாரம், தாரணை, தியானம், சமாதி நிலைக்கு அப்புறம் அட்டமா சித்தி கிடைக்கும். அப்பதான் இந்த இத்தனை அப்ப தன்னையே தரும். என்ன தருவான் அம்பலத்துவான்ற மாதிரி ஈசத்துவத்தை படைத்து காத்து அழித்து மறைத்து அருளக்கூடிய ஆற்றலையே போன பாட்டுல கொடுத்தாரு நம்மளுக்கு. அதை கொடுத்து அடியார்ல அதுவும் வேணாம்னு ஒதுங்கி இருக்கும்போது வசித்துவத்தை கொடுக்குற. வசித்துவத்தில் என்ன கிடைக்குது நமக்கு? இந்த கடைசி ஆற்றல்ல எல்லாவற்றையும் ஈர்த்து ஆளக்கூடிய ஆற்றல். மூல பரம்பொருளா நம்மளே இருக்கலாம். சாமி அதையும் கொடுத்துறாரு. மெய்ப்பொருளே கொடுத்துறாரு. மூல பரம்பொருளாவே இருந்துருன்ற. அப்போ இவ்வளவும் திருமுறையில திருமந்திரத்துல இவ்வளவு ரகசியம் சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ குருநாதர் கையை பிடிச்சிட்டு ஒரு குழந்தை போற மாதிரி என்ன பண்ணிட்டான் நம்ம? அவர் கையை பிடிச்சிட்டு போயிட வேண்டியதான். ஆமா, நமக்கு நல்லது கெட்டது காமிச்சு கொடுக்குறாரு இல்லையா? நல்லது கெட்டது காமிக்காம மறைக்கிறது எது? ஆணவம். நீ என்ன சொல்றது, நான் என்ன செய்யறது? ஏதோ லூஸ் ஒண்ணு பேசின்னு இருக்குதுங்க, பைத்தியம். யாருக்கு? ஆணவத்தில் இருக்கணும் எல்லாமே பைத்தியம் தான் தெரியும். எப்படி துரியோதனுக்கு எல்லாமே வேசியா தெரிஞ்சாங்க இல்லையா? பாக்குற பொம்பளை எல்லாம் வந்து வேற கண்ணோட்டத்தை தான் பார்த்தான். தர்மனுக்கு பாக்குற பொண்ணுங்கெல்லாம் அம்மா மாதிரியே பார்த்துட்டான். ஆமா யாரும் இவளுக்கும் பசி தாக இருக்கும். அப்ப இவளுக்கு குற்றங்கள்லாம் நம்ம குற்றம் பார்க்காம நல்லது மட்டும் பார்க்கக்கூடிய ஆற்றல் தர்மனுக்கு கிடைச்சது. ஒரு பொண்ணு அப்படி ஒரு பொண்ணுடைய மறுபக்கத்தை பார்த்தா யார் தான் திரும்பி பார்க்க முடியும்? சொல்லுங்க பார்க்கலாம். யார் தான் திரும்பி பார்க்க முடியும்? ஒரு பொண்ணுடைய பொம்பளையுடைய மறுபக்கத்தை பார்த்தா யாரும் கிட்ட இருக்க மாட்டாங்க. அதை பாக்குறவன் தான் துரியோதனை. அடடா இவ ஓஹோ அந்த இடத்துல இவ பண்ணிருக்காள, ரைட் ஓகே, அவ பக்கா கேடி இவ அப்படின்னு சொல்லிட்டு எட்ட போயிடுவான். ஆனா தர்மர் அப்படி இல்ல. அந்த பக்கத்துல இருக்க முதல் பக்கத்து நல்ல பக்கத்தை பார்த்துட்டு எல்லாருமே தாய் தான் அப்படின்னு சொல்லிட்டு போனார். அப்போ ஒரு மனுஷனுக்குள்ள நல்ல பக்கமும் இருக்கும், கருப்பக்கமும் இருக்கும். நம்ம நல்லதை மட்டும் அவங்க கிட்ட பழகி எடுத்துக்கணும். ஏன்னா நமக்கு எதுக்கு வம்பு? ஏற்கனவே துயரத்துல இருக்கிறோம். நம்ம முதல்ல இருக்கிற அழுக்கே பெரிய அழுக்கு. இன்னொருத்தர் கதையை கேட்டு அவங்க இப்படி போனாங்களா? புறம் பேசுறது என்ன வந்துட போகுது? நல்லா இருக்கும். மூணாவது மனுஷன் எடுத்து பேசும்போது அவன் லட்சணம் எனக்கு தாண்டி தெரியும், அவன் எப்படிப்பட்டவன் தெரியும், பேசலாம், நல்லா இருக்கும். அது அழுக்கு. அவன் வேணையை நீ வாங்கிக்கிறன்னு அர்த்தம். எப்ப மூணாவது மனுஷனை கிண்டல் பண்ணி பேசுறியோ, அகங்காரத்துல நீ சிரிக்கிறியோ, அப்பவே அவன் வேணையை நீ வாங்கிக்கிறேன்னு அர்த்தம். எதுக்கு வம்பு? ரோட்ல போறவன எடுத்து விட்டு நம்ம வீட்டுல விட்டுக்குவானு. எவனாவது எந்த புத்துல எந்த பாம்பாவது படுத்துட்டு போட்டோம், எவனாவது எங்கேயாவது வாழ்ந்துட்டு போட்டோம், யாராவது எவ கூடயாவது வாழ்ந்துட்டு போயிட்டோம், நமக்கு என்னதுக்கு வம்பு? ஆனா அதைத்தான் பேச சொல்லணும். உனக்கு தெரியுமாடி வீடுகாரன் போன அப்படியே முடிக்க, அதை பேசாத, அப்படியே முடிக்க. நீ என்ன இருக்கமா அதை மட்டும் மட்டும் பேசு. மூணாவது நிமிஷம் அவ போனா இங்க போனா இந்த கதையே வேணாம். சலனம் இல்லாம இருக்கிற என் மனசை சலனப்படுத்தாத. வந்தா திருவடி பற்றியும் பேசு, சிவபெருமானை பத்தி பேசு, அன்பா பேசு, அவ்வளவுதான். வேற எந்த நாட்டு அந்த அந்த நெகட்டிவ் எதுவுமே வேணாம். ஏன் நமக்கு வம்பு அது தெரிஞ்சுக்கிட்டு நம்ம ஏன் அதை மன உளைச்சலுக்கு ஆளாகணும்? அது வேணாம், விடுக்கா. போனது பாசிட்டிவ், அவ்வளவுதான். விஷயம் இவ்வளவுதானா? நடந்து போச்சா, ரைட். மேட்டை தெரிஞ்சுக்குங்க, விஷயத்தை தெரிஞ்சுக்குங்க, அதை ஆழ்ந்து என்ன பண்ணாதீங்க, போகாதீங்க. ஏன்னா அது விதி. மாறும். நல்ல அடியாரா இருப்பாங்க, மாறி போயிருவோம், தவறி போயிருப்பாங்க. அதெல்லாம் நமக்கு தேவையே இல்லை. நெறிக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. செவிலியார்களுக்கு எந்த நெறிக்கும். அப்ப மூணாவது மனுஷனை பத்தி பேசுறது நிறுத்தணும். அப்படி புறம் பேசுனீங்கன்னா அவனுடைய வினையை நீங்க வாங்கிக்கிறீங்கன்னு அர்த்தம். எவ்வளவு ஒருத்தர் பத்தி பேசுறீங்களோ அவ வினையை நீங்க வாங்கிக்கிறீங்கன்னு அர்த்தம். அப்ப புறம் பேசினா என்ன வரும்? அவ ஜாலி ஆயிடுவா. யாரு தப்பு பண்ணா பத்தியா? அவ ஜாலி ஆயிடுவா, பக்கா கேடியா இருப்பா. ஊர் உலகம் எல்லாம் பேச பேச என்ன பண்ணு, எல்லாம் பகிர்ந்து எடுத்துக்குவான் அந்த பாவத்தை. அப்ப நம்ம என்ன உஷாராயிடணும். இதுக்கப்புறம் புறம் பேசுங்க. அவன் எக்கேடு கட்டா எனக்கு என்ன, அவன் எந்த செயல் செஞ்சா எனக்கு என்ன, நமக்கு வேணாம். நமக்கு எதுக்கு அந்த ரோட்ல போற தேல் எடுத்து நம்பி அவன் மடிமேல விட்டுக்குவானே. நம்மளை பத்தி பேசுவோம், நம்ம திருவடியை பத்தி பேசுவோம். நம்ம எப்படி புறம் போய்
எப்படி புறப்பொருளை பிடிச்சிருக்கோம் அதை பத்தி பேசுவோம். திருவடியை போய் எப்படி ஆனந்தமா இருக்கிறத பத்தி பேசுவோம். எப்போ பிரசன்ட்ல யார் இருக்காங்களோ நம்மளை பத்தி, அதான் யார் என்ன 3வது மனுஷன் பேச வந்தாலும் நம்ம 2 பேரை பத்தி பேசுங்க. அப்படி 3வது மனுஷனை பத்தி பேசணும்னா அந்த ஆளுடைய நல்லது வச்சு குமார் ஐயா நல்லா பாடுறாரு, அதை பாராட்டுங்க. என்ன குரல் தெரியுமாப்பா, ஐயா பாடுறதை விட அவர் நல்லா இருக்குது அப்படின்னா அது சந்தோஷம். அப்போ ஒரு மனுஷனுடைய நல்ல பக்கங்களை எடுத்து பேசுங்க. எவ்வளவு அழகா தெளிவா பாடுறாரு பாத்தீங்களா, அது சந்தோஷம். அங்க வரக்கூடாது, போட்டி வரக்கூடாது, அங்க பொறாம வரக்கூடாது. ஆனா 2வது பக்கத்தை பேசக்கூடாது. பேசணும்னா நமக்கு ஆபத்து, நிம்மதியா இருக்க முடியாது, சலனம் வந்துடும், தூங்க முடியாது. சே, இவ்வளவு நல்லவர் நினைச்சிருந்தோம் அப்படிலாம் எண்ணம் வந்துடும். அதுக்காகத்தான் எந்த ஒரு மறுபக்கத்தையும் நம்ம பேசக்கூடாது. பேசணும்னா அப்போ ஒரு மனிதனுடைய பால் மாதிரி, தண்ணியை விட்டுட்டு பால் எடுக்கிற அன்னப்பறவை மாதிரி நம்ம என்ன நல்லதை எடுத்துக்கொள்ள வேண்டும். நல்லது மட்டும் எடுத்துக்கிட்டு நம்ம அப்பதான் சலனம் இல்லாம இருக்க முடியும். இறைவனுக்கு நமக்கு சலனம் இல்லாம இருக்க முடியும். அப்ப ஊர்த்துக்கினே இருக்க தேவையில்லாத உள்ள விஷயம் நம்ம தூங்க முடியாது. சே, இப்படிலாம் நம்ம இருந்தோம், இவங்களாம் இப்படி இருக்கிறாங்களா அப்படின்ற எண்ணம் எல்லாம் வந்துடும். அப்ப நம்ம ஏன் போகக்கூடாது? அதுதான் இழிவான இது. அதான் இழிவான நிலைக்கு கொண்டு போய். அதனாலதான் நான் என்ன சொல்றேன், 3rd பர்சனை பேசுறது நல்லது மட்டும் பேசுங்க. 3rd பர்சனை பேசும்போது நல்லது மட்டும் பேசுங்க, நல்லது மட்டும் பேசுங்க. அவங்க கிட்ட நல்ல குணத்துக்கு பேசுங்க, வேற எதுவும் பேசாதீங்க. மத்ததெல்லாம் பிரிவு உண்டாக்கிடும். ஒரு கண்ணாடி உடைஞ்ச மாதிரி ஆயிடும். அப்புறம் நல்ல ஞானி எப்படி கடந்து போவாருன்னா தர்மனை போல கடந்து போவாரு. என்னதான் குற்றம் உள்ளவங்களை பார்த்தாலும் அது ஒரு உயிர், அவ்வளவுதான். அவன் ஏதோ வினை வசத்துல போய் தப்பு பண்ணிடுச்சு, அவ்வளவுதான். அதுக்காக அதை வெட்டி வீழ்த்திட முடியுமா? குற்றம் செய்யாத குற்றம் இருக்கான்னு. அப்போ ஒவ்வொரு உயிரா பார்த்து நம்ம கடந்து போக வேண்டியதான். ஒவ்வொரு உயிரா பார்த்து நம்ம கடந்து போக வேண்டியதான். இதான் அந்த ரகசியம். சிவபெருமானுடைய பெரும் கருணையினால இதுகாரம் பொறுமையை கட்ட அந்த உள்ளங்களுக்கு மீண்டும் அந்த பாட்டினுடைய தாத்பரியம் என்னன்னு சொல்லிடுறேன். சித்திகள்லயே 8வது சித்தியா இருக்கக்கூடிய வசித்துவம் நமக்கு வாய்க்கணும்னு சொன்னா படிப்படியா ஒவ்வொரு சித்தியும் நமக்கு சாமி கொடுப்பாரு. ஆனா அட்டமா சித்தி நமக்கு டார்கெட் இல்லை, சாமியோட திருவடி தான் நமக்கு டார்கெட். சாமி எனக்கு வேண்டாம், நீங்க 5 தொழிலை கொடுத்தாலும் எனக்கு வேணாம், எனக்கு மெய்ப்பொருளை கொடுத்தாலும் எனக்கு மெய்ப்பொருளை கொடுத்தா நமக்கு கூட வேணும். பட் அங்கேயும் பணிவு வேணும். எவ்வளவு பெரிய சித்தி கிடைச்சாலும் நமக்கு என்ன வேணும்? பணிவு வேணும். நல்ல அடியார் எப்படி இருப்பாங்க? பணிவா இருப்பாங்க. இது கொடுத்தாலும் என்ன பண்ண மாட்டாங்க? எனக்கு வேணாம் சாமி, உங்க திருவடி மட்டும் கொடுங்க. ஏன்னா வம்பா போயிடும். படைக்கிறோம் பேர் வழின்னு சொல்லிட்டு நம்ம தப்பு பண்ணிடுவோம். அப்புறம் மாட்டிக்கிற முடிக்கிறது யாரு? அதனால அந்த பெரிய பெரிய காரியங்கள்லாம் சாமி கிட்டே விட்டுட்டு நம்ம பாட்டு நம்ம வேலையை நம்ம பார்த்துட்டு திருவடி தான் முக்கியம். நம்ம இரவாத இன்ப அன்பு வாங்கி, அப்போ புறத்தே கிடைக்கிற அன்பெல்லாம் நிலையில்லாத அன்பு, சாமி மேல வைக்கிற அன்பு தான் நிலையான அன்பு. அப்படிப்பட்ட அன்போட தான் நம்ம குழந்தைகளை பெற்றெடுக்கணும், வளர்த்தெடுக்கணும். அவங்கள சான்றோன்னு கேட்கணும், உத்தமர்களா உருவாக்கணும். ஆமா, ஜெனூன்னஸை கொண்டு வரணும், ஒழுக்கத்தை கொண்டு வரணும். யாருக்கும் உடம்பாலையும் மனசாலையும் உயிராலையும் பாதிப்பு இல்லாத ஒரு அற்புதமான ஒரு சமூகத்தை நம்ம என்ன பண்ணணும்? சிவனடியார்கள் உருவாக்கணும். ஜெனூன்னா ஜெனூனா இருக்கணும், அவ்வளவுதான். ஆமா. அப்போ புறப்பொருள் நமக்கு எப்போ தூசி மாதிரி ஆகும் தெரியுமா? அகப்பொருளை தெரிந்தவனுக்கு புறப்பொருள் தூசி ஆயிடும். எந்த மேடையில் வேணாலும் பேசுவான், எந்த கலையை வேணாலும் கையில் எடுப்பான். சாமியே கையில் இருக்கும்போது அவனுக்கு எந்த கலை வராது போயிட்டு தானே. ஆங்கிலம் வரும், எல்லா மொழியும் அவனுக்கு வசமாயிடும். சித்தே அவனுக்கு வாய்ப்பு. சாமியை வழிபாட பக்தி நெறி, முக்தி நெறி வந்தவங்களுக்கு எல்லா பொருளும் கைகூடும். சாமி உங்களை மேலான இடத்துல வைப்பாரு, தாழ்வான இடத்துல வைக்க மாட்டாரு, உயரமான இடத்துல தான் வைப்பாருன்னு சொல்லி யாரெல்லாம் திருநீர் பூசினீங்களோ, யாரெல்லாம் ருத்ராட்சம் போட்டீங்களோ, யாரெல்லாம் தவத்துக்கு வேடத்துக்கு வந்தீங்களோ, 5 எடுத்து சொன்னீங்களோ, யாரெல்லாம் சத்தியத்தை கையில் எடுத்தீங்களோ, யாரெல்லாம் நியமத்தை கையில் எடுத்தீங்களோ, யாரெல்லாம் ஆசனத்துக்கு வந்தீங்களோ, யாரெல்லாம் பிராணாயாமத்தை தெரிஞ்சுக்கிட்டீங்களோ, யாரெல்லாம் மூச்சை வீணாக்கலையோ, அவங்களெல்லாம் சாமி அவங்களுக்கு உண்டான கூலி நிச்சயம் கொடுப்பாருன்னு சொல்லி அந்த உறுதியோட, அந்த உறுதிமொழியோடு இந்த நிகழ்ச்சியை இனிதை நிறைவு செய்வோம். நிகழ்ச்சிக்கு வந்த அத்தனை உள்ளங்களுக்கும், செவிமடுத்த அத்தனை உள்ளங்களுக்கும் மனமார்ந்த நன்றி சொல்லி நிகழ்ச்சி இனிதை நிறைவு செய்வோம். வாழ்த்து. மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும், எண்ணின் நல்ல கதிக்கு யாதும் ஒரு குறைவிலே, கண்ணின் நல்ல தூரம் கழுமல வலநகர், பெண்ணின் நல்லாளோடும் பெருந்தகை இருந்தது. தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தலைவரியா மனம் தரும், தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும், நல்லனை எல்லாம் தரும் அன்பர் என்பவருக்கே கணம் தரும் பூங்குழலால் அபிராமி கடைக்கண்களே, ஆறிரு தடந்தோல் வாழ்க, அறுமுகம் வாழ்க, வெப்பை கோரிசை தனிவேல் வாழ்க, உக்குடம் வாழ்க, செவ்வேல் ஏறிய மஞ்சை வாழ்க, ஆனைதன் அணங்கு வாழ்க, மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீர் அடியாரெல்லாம் வான்மிகில் வழாது பெய்க, வலிவலம் சுரக்க,
மன்னன் கோன்முறை அரசு செய்க, குறைவிலாது உயிர்கள் வாழ்க, நான்மறை அறங்கள் ஓங்க, நற்றவம் வேள்வி மல்க, மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் என்று சொல்லி நிகழ்ச்சியை நிறைவு செய்வோம். அன்பர்களுக்கு ஆன்ம வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பதும் பார்த்து கொண்டிருந்ததும் சிகாரம் சைவநெறி பாடசாலை என்கிற டெலிகிராம் சேனல் மூலம் ஒவ்வொரு நாளும் அதிகாலை 5:20 மணிக்கு திருநெறிய தமிழோசை என்கிற தலைப்பின் கீழே 12 திருமுறை பாராயணம் செய்து வருகிறோம். அந்த வகையில சிவபெருமானுடைய பெரும் கருணையினாலே திருமூல நாயனார் இயற்றிய திருமந்திரம் என்கிற நூலினை ஒரு நாளைக்கு ஒரு பாடல் என்கிற வரிசையில் சிந்தித்து வருகிறோம். அந்த வகையில் நம்முடைய நிகழ்ச்சிக்கு வருகின்றுள்ள அத்துணை அடியார் பெருமக்களையும் அத்துணை அடியார் பெருமக்களுக்கு மனமார்ந்த நன்றி சொல்லி, நிகழ்ச்சியில் பங்கெடுத்த அத்தனை உள்ளங்களுக்கு மனமார்ந்த நன்றிகளையும் சொல்லி, மனமொழி மேகலாலை வணங்கி நிகழ்ச்சியை இனிதை நிறைவு செய்வோம். மீண்டும் இன்று மாலை 6 மணிக்கு நெட்டை கூடல் மெய்ஞான தவத்தில் அடியார் பெருமக்கள் கலந்து கொள்ளும்படி திருவடி பணிதல் என்கிற தலைப்பின் கீழே சந்திக்கலாம் என்று கூறி விடைபெறுகிறோம். மற்றொன்று யாவது நமச்சிவாயவே. அனைவருக்கும் வணக்கங்க. நன்றி. திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம்.